ரைட். சரி. அப்ப என்னன்னு சொன்னா, போன கிளாஸ்ல நாங்க கடைசியா நாங்க பார்த்த விஷயம் என்னென்றால், இந்த உற்பத்தி வினைத்திறன், அதே மாரி வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அப்படின்னு சொல்லி 2 விடயம் பார்த்திருந்தோம். அது என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தின் வினைத்திறனுக்கு தேவையான 2 நிபந்தனைகள். அப்ப பொருளாதார வினைத்திறன அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, 2 நிபந்தனைகள நாங்க பூர்த்தி செய்யணும். அந்த நிபந்தனைகள் தான் என்னென்றால், இந்த உற்பத்தி வினைத்திறன், அதே மாரி வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இன்றைய கிளாஸ்ல கடைசி டாபிக் தான் யூனிட் 1ல இருக்கிற கடைசி விஷயம். இந்த பேரின பொருளாதார எண்ணக்கருக்கள உற்பத்தி சாத்திய வளையில காட்டப் போறோம். சரியா? 1.9 ஊடாக பார்க்கிற விஷயம் தான், இந்த பேரின பொருளாதார எண்ணக்கருக்கள எண்ணக்கருக்கள உற்பத்தி சாத்திய பிபிசி வலையில வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், பிபிசி வலையில காட்டப் போறோம். சரியா? ரைட், ரைட். இதான் வந்து நாங்க கடைசியா யூனிட் 1ல கடைசியா பார்க்கிற விஷயம். ரைட். அப்ப இந்த பேரின பொருளாதார எண்ணக்கருக்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த பேரின பொருளாதார எண்ணக்கரு அப்படின்றக்குள்ள பேரின பொருளாதார எண்ணக்கரு அப்படின்றக்குள்ள என்னென்ன வரும்? நிறை தொழில் மட்டம், விளங்கி நான் சொல்றது? நிறை தொழில் மட்டம், அதே மாரி அ குறை தொழில் மட்டம், குறை தொழில் மட்டம், அதே மாரி வந்து பொருளாதார பின்னடைவு, அதே மாரி பொருளாதார மந்தம், பொருளாதார மந்தம், அதே மாரி பொருளாதார வளர்ச்சி, அதே மாரி பொருளாதார வீழ்ச்சி, அதே மாரி இந்த நிகழ்கால நுகர்வுக்கும், எதிர்கால நுகர்வுக்கும் இடையில வளப்பங்கீடு வளப்பங்கீடு ரைட். இப்ப இது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி டாபிக் அதாவது யூனிட் 1.9ல 1.9 தேர்ச்சி மட்டத்தினூடாக கடைசியா பார்க்கிற விஷயம் இந்த பேரின பொருளாதார எண்ணக்கருக்கள பிபிசி வலையில காட்டுறது. சரியா? ரைட். இப்போ ஒவ்வொரு விஷயமா நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் பார்த்துட்டு வரப்போறோம். இப்ப முதலாவது விடயம் என்னென்று சொன்னா, நிறை தொழில் மட்டம். நிறை தொழில் மட்டம். சரி? நிறை தொழில் மட்டம். அப்ப நிறை தொழில் மட்டம் அப்படின்றக்குள்ள நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. இதை எப்படி நாங்க ஒரு பிபிசி வலையில காட்டுறது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நிறை தொழில் மட்டத்த. அப்ப நிறை தொழில் மட்டம் அப்படின்றக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஒரு பொருளாதாரம் ஒன்றுல காணப்படுற சகல பலங்களையும் உச்ச வினைத்திறனுள்ள வகையில உற்பத்தி செயற்பாடொன்றுல பயன்படுத்துதல தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நிறை தொழில் மட்டம் அப்படின்னு பார்த்திருந்தோம். விளங்கினா போன கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். எனது ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற சகல வளங்களையும் உச்ச வினைத்திறன் உள்ள வகையில உற்பத்தி செயற்பாடொன்றுல வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பயன்படுத்துறது. பயன்படுத்துறது. என்னத்த? வளங்கள. இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த வளங்கள, அதுல இருக்கிற அந்த பொருளாதாரம் ஒன்றுல காணப்பட்ட அவ்வளோ வளத்தையும் வந்து என்ன செய்யணும்? உச்ச வினைத்திறன் உள்ள வகையில உற்பத்தி செயற்பாடொன்றுல வந்து பயன்படுத்துறது. இதத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நிறை தொழில் மட்டம் அப்படின்னு சொல்றது. விளங்குதா நான் சொல்றது? அதாவது, இத வந்து நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில நாங்க காட்டப் போறோம் அப்படின்னு சொன்னா, பிபிசி வலையில காட்டப் போறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதுல நுகர்வு பண்டம், அதே மாரி இதுல மூலதன பண்டம்ன்னு போட்டால், மூலதன பண்டம், இதுல 0, இதுல பிபிசின்னு போட்டு எல்லாம் குறிக்கணும். சரி. இதுல இருக்கிற அதாவது ஒரு பிபிசி வலையில இருக்கிற எல்லா புள்ளிகளும் புள்ளிகளிலையும் வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அந்த நிறை தொழில் மட்டத்த வந்து காட்ட இயலும். இந்த புள்ளியிலே அழிக்கலாம், இந்த புள்ளியிலே அழிக்கலாம், இந்த புள்ளியிலே அழிக்கலாம், இந்த புள்ளியிலே அழிக்கலாம், இந்த புள்ளியிலே அழிக்கலாம். விளங்கினா? இதுல இருக்கிற எல்லா புள்ளிகளிலும் அதாவது பிபிசி வலையில இருக்கிற அனைத்து புள்ளிகளிலையும் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, இந்த நிறை தொழில் மட்டத்த வந்து குறிப்பிட இயலும். விளங்கினா சொல்றது? அப்ப இந்த புள்ளில ஒரு உற்பத்தி நடைபெறுது. பிபிசி வலை கோட்ல வந்து ஒரு உற்பத்தி நடைபெறுது அப்படின்னு சொன்னா, அந்த உற்பத்தி வந்து அந்த உற்பத்தி வந்து நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிறை தொழில் மட்டத்தின் அடிப்படையில வந்து உற்பத்தி செய்யப்பட போகுது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளாதாரத்தில இருக்கிற சகல வளங்களையும் வினைத்திறன் உள்ள வகையில வந்து உற்பத்தி செயற்பாடொன்றுல பயன்படுத்துறாங்க. இதத்தான் நிறை தொழில் மட்டம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு பிபிசி வலை வந்து வரையறதுக்கான ஒரு எடுகோலையும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த விடயத்த நாங்க பார்த்திருந்தோம். இந்த விடயத்தினை நாங்க பார்த்திருந்தோம். சரி? ரைட்.
அப்ப நீங்க எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்த பிபிசி வலையொன்ற வரைகிற டைம்ல எடுக்கப்பட்ட எடுகோள்கள் என்னென்ன? எடுகோள்கள் என்னென்ன? சொல்லுங்க பாப்போம். மேக்சிமம் 2 பண்டம் தான் உற்பத்தி செய்ய இயலும். ரைட். அடுத்து தொழில்நுட்பம் நிலையாயிக்கணும். ரைட். வினைதிறனான வளங்கள் காணப்படும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, ஒரு இரு பண்ட வகைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது ஒரு எடுகோள். பொருளாதாரத்தில் உள்ள வளங்கள் இந்த அளவு நிலையானது. அதே மாரி குறிப்பிட்ட காலத்துல தொழில்நுட்பத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வளங்கள் வந்து பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுது. உச்ச வினைத்திறன். அதத்தான் நாங்க அந்த உச்ச வினைத்திறனுக்கான அர்த்தம் தான் என்னன்னு சொன்னா நிறை தொழில் மட்டம். உச்ச வினைத்திறனுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா நிறை தொழில் மட்டம். நிறை தொழில் மட்டம். அத வந்து நாங்க எப்படி இந்த பிபிசி வலை கோட்ல வந்து இருக்கிற ஒரு புள்ளிகளால எல்லா புள்ளிகளிலையும் வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த நிறை தொழில் மட்டத்தை காட்டலும். இதுல அழிக்கலாம், இதுல அழிக்கலாம், இதுல அழிக்கலாம், இதுல அழிக்கலாம். விளங்கி என்ன சொல்றது? இந்த புள்ளிகள்ல வந்து என்ன செய்யுது? நிறை தொழில் மட்டத்துல தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா நினைக்கணும். இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். இரண்டாவது விடயம் சரி குறை தொழில் மட்டம். சரி, இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் குறை தொழில் மட்டம். குறை தொழில் மட்டம். இதை நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில காட்டுறது அப்படின்னு சொன்னா குறை தொழில் மட்டம் அப்படின்னு சொன்னா உயர் செயற்திறன் ஒன்று இல்ல. அப்ப நாங்க ஒரு பிபிசி வலையை நாங்க வரைகிற டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு எடுகோள் தான் என்ன பூரணமாக பயன்படுத்தப்படுது. உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுது. அப்ப உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க என்னன்னு சொல்றோம்? உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படையில வளங்கள். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த வளங்கள், உற்பத்தி காரணிகள் உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படல அப்படின்னு சொன்னால் அது அது எவ்வாறு அழைக்கப்படும்? எப்படி அழைக்கிறேன் நான்? குறை தொழில் மட்டம். வெரி குட். என்ன சொல்றது? குறை தொழில் மட்டம். குறை தொழில் மட்டம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? இதை நாங்க என்ன அழைப்போம்? குறை தொழில் மட்டம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நிறை தொழில் மட்டம்டா என்ன? நிறை தொழில் மட்டம்டா என்ன? அதாவது உச்ச வினைதிறனுடன் வளங்கள் பயன்படுத்தப்படுது. ஓ இல்லையா? ஓ. விளங்கினா சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். குறை தொழில் மட்டம்னா என்ன? இந்த குறை தொழில் மட்டம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரத்துல இருக்கிற பொருளாதாரம் ஒன்றுல காணப்பட்ட சகல வளங்களும் பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படாத நிலையத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? குறை தொழில் மட்டம். விளங்கின உங்களுக்கு சொல்றது? அப்ப இப்ப உதாரணமா சிம்பிளா சொல்ல போனா என்னன்னு சொல்றது? இப்போ ஒரு ஊழியர் உண்டிக்கிறாரு, ஒரு டாக்டருக்கு படிச்சுக்கிறாரு. சரியா? நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கிறவருக்கு அவர் வந்து அது சம்பந்தமான நிறைய விடயங்களை வந்து அவர் அறிஞ்சுக்கிறாரு, தேடிக்கிறாரு. அதை வந்து அது சம்பந்தமா அவருக்கு ஒரு டாக்டர் விளங்கி நான் சொல்றது அந்த ஒரு பதவி நிலையில காணப்படுறார் அப்படின்னு சொன்னா அவரை கொண்டு போயிட்டு ஒரு நேஸ் என்ற ஒரு பட்டத்துக்கு வந்து அவரை கொடுத்து அந்த வேலைக்கு ஈடுபடுத்தினார் அப்படின்னு சொன்னா அவரோட தகுதிக்கு ஏத்த மாதிரி அவருக்கு வந்து வேலை கிடைக்கல. அப்ப அதை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குறை தொழில் மட்டம். இப்ப உதாரணமா பட்டதாரி ஒருவரை வந்து முகாமைத்துவ சேவைக்கு பயன்படுத்துறதா இருக்கலாம். வேற என்ன சொல்றது? ஒரு ஆசிரியர் ஒன்று வந்து ஒரு கூலி வேலைக்கு பயன்படுத்துறதா இருக்கலாம். வேற என்ன சொல்றது? எப்படியாக இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா குறை தொழில் மட்டம். அந்த வளங்களை அந்த ஊழியன்ற வளத்தை உச்ச வினைதிறனுடன் பயன்படுத்தப்படையில விளங்கின சொல்றது இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? குறை தொழில் மட்டம் அப்படின்னு சொல்றோம்.
இதெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இப்படியான இந்த சரி. இப்படியான இந்த குறைதொழில் மட்டத்த நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில நாங்க காட்டப் போறோம் அப்படின்னு சொன்னா, பிபிசி வலையில காட்டப் போறோம் அப்படின்னு சொன்னா, ரைட். இந்த புள்ளிகள்ல வாரது நிறைதொழில் மட்டம். ஆனா, இந்த புள்ளிகளுக்குள்ள இல்லாம, உள்ளுக்குள்ள ஒரு புள்ளியால வாரது என்னன்னு சொன்னா, என்ன சொல்லுவோம்? குறைதொழில் மட்டம். ஒரு அதாவது பிபிசி வலைக்குள்ள ஒரு புள்ளியில காட்டுறேன். எந்த புள்ளியில ஆயினாலும் ஈக்கலாம். எந்த புள்ளியில இருந்தாலும் ஈக்கலாம். இதத்தான் நாங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னால், குறைதொழில் மட்டம். வளங்கள் வந்து என்ன செய்யப்படல? பூரணமா பயன்படுத்தப்படல. சாரி உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படல. உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படல. அவ உச்ச வினைத்திறனுடன் படலாததுக்கு தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், இந்த பிபிசி வலைக்கு உள்ள ஒரு புள்ளியால காட்டுறோம். இப்ப உதாரணமா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஆள் வந்து தையல் அ தையல் அதாவது தைக்கிறதுல வந்து பூரண ஒரு விளக்கம் ஒன்று பெற்றிருக்கிறாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேற லெவல்ல தைப்பார் அப்படின்னு சொன்னா, அவர கொண்டு போயிட்டு பட்டன ஆ பட்டன் வைக்கிறதுக்காக அவர ஒரு 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 உதாரணமா ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றுல தைக்கிற பிரிவு, அதே மாரி வந்து முடி உடுத்துற பிரிவு, ஒவ்வொரு பிரிவுகள் காணப்படும். அப்ப தைக்கிற பிரிவு வந்து மிக பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அவங்க அது சம்பந்தமான விளக்கம் தெரிஞ்சுக்கணும்.
வாய்ஸும் இந்த ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டும் கிளியரா? வாய்ஸும் ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டும் கிளியரா? ஓ சார். ரைட். சரியா? அப்ப நான் கரண்ட் போய்த்து பேசுறீங்கள, கரண்ட் போனா இந்த பிசியில தானே கிளாஸ் செய்யறது. அப்படி செய்யறதால வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஆஃப் ஆகி திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. ரைட். பெய்த்த உடனே வந்துட்டு. சரியா? அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெக்கார்டிங் போகுது தானே? ரைட். ரெக்கார்டிங் தான் நீங்க. சரி. அப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் குறை தொழில் மட்டம். சரியா? குறை தொழில் சவுண்ட் சரியாகிது தானே? ஓ சார். ரைட். குறை தொழில் மட்டம். அப்ப குறை தொழில் மட்டம் அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளாதாரம் ஒன்றுல இருக்கிற காணப்படுற வளங்கள், அந்த வளங்களை வந்து பொருட்கள் சேவைகளோட உற்பத்தியில நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி அந்த உச்ச வினைதிறனுடன் வந்து பயன்படுத்தப்படாம இருக்கிறது. அப்ப உச்ச வினைதிறனுடன் பட்டுச்சு அப்படின்னு சொன்ன அந்த வளங்கள், அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? நிறை தொழில் மட்டம். நிறை தொழில் மட்டம். சரி, அப்ப நிறை தொழில் மட்டத்தை நாங்க பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னா அந்த பிபிசி வலையில இருக்கிற புள்ளிகளின் மூலம் வந்து நாங்க காட்டுவோம் அப்படின்னு. அப்ப குறை தொழில் மட்டத்தை நாங்க எப்படி காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிபிசி வலைக்குள்ள ஒரு புள்ளியால காட்ட போறோம். அப்ப உதாரணமா நான் உங்ககிட்ட ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். அது எப்படி காட்டுறதுன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த தைக்கிறவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஈக்கிற ஆள் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சும்மா அந்த உடுப்பு மடிக்கிறதுக்கு வந்து அவரை வந்து ஈடுபடுத்துறாங்க. உடுப்பை மடிச்சு கடையில வைக்கிறதுக்காக ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்க எப்படி பிபிசி வேலையில காட்டுறது? எப்படி பிபிசி வேலையில காட்டுறது? ஒரு ஊழியர் ஒருவர் வந்து தைக்கிறதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு ஒரு 10 வருஷம் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரை அந்த வேலையில ஈடுபடுத்தாம அந்த தச்ச உடுப்பை மடிக்கிற வேலையில வந்து அவரை ஈடுபடுத்துறாங்க. ஈடுபடுத்தினா அதுக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம்? குறை தொழில் மட்டம். குறை தொழில் மட்டம். அப்ப குறை தொழில் மட்டம் அப்படின்னு சொன்னா அதை நாங்க எப்படி பிபிசி வலையில காட்டுறது? உற்பத்தி சாத்திய வலைக்குள்ளுக்கு. உற்பத்தி சாத்திய வலை. இப்படித்தான் உங்கள்ட்ட வந்து எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. விளங்கினா உதாரணங்களின் மூலம் நாங்க குறை தொழில் மட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். நிறை தொழில் மட்டம்னு சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த அடிப்படையில வேற ஒரு உதாரணத்தை தருவான். அப்ப நாங்க யோசிக்கிறது என்ன, இது நாங்க படிக்கலையே அப்படின்னு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அதை வச்சு இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இது கேட்டும் மீக்கிறான். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப குறை தொழில் மட்டம் தான் என்ன, நிறை தொழில் மட்டம் தான் என்ன, நிறை தொழில் மட்டத்தை எப்படி ஒரு உற்பத்தி சாத்திய வலையில காட்டுறது, அதே மாதிரி குறை தொழில் மட்டத்தை எப்படி காட்டுறது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப அதே மாதிரி மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னா பொருளாதார பின்னடைவு. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா பொருளாதார பின்னடைவு. பொருளாதார பின்னடைவு. பொருளாதார பின்னடைவை நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில காட்டுறது அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துல இருக்கிற பொருட்கள் சேவைகள் கேள்வி குறைவடைவதனால உற்பத்தி வீழ்ச்சி அடைதலைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார பின்னடைவு அப்படின்னு சொல்லுது. விலங்கு உங்களுக்கு சொல்றது. உதாரணமா ஒரு பொருளாதாரம் மீக்குது பொருட்கள் சேவைகள் ஒரு ஒரு ஸ்ரீலங்காவோ இல்லாட்டி வந்து ஒரு அமெரிக்காலயோ விலங்கின சொல்றது ஒரு நாட்டுல ஒரு குறித்த ஒரு நாட்டுல அந்த பொருளாதார பகுதிக்குள்ள பொருளாதார எல்லைக்குள்ள அந்த பொருட்கள் சேவைகள் அந்த பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி விலங்கின சொல்றது அந்த டிமாண்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறையுது. அப்ப குறைவடைகிறதின் மூலம் இந்த கேள்வி குறைவடைவதன் மூலம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா உற்பத்தி வந்து என்ன செய்யுது, வீழ்ச்சி அடையுது. உதாரணமா ஒரு பொருளுக்கான கேள்வியை வந்து நுகர்வோன் எழுப்பாத சந்தர்ப்பத்துல உற்பத்தி அதிகரிக்கிற சான்சஸ் செய்யுமா? உற்பத்தி வந்து அதிகரிக்கிற சான்சஸ் செய்யுமா? நிறைய உற்பத்திகளை செய்வானா? ஒருத்தன் ஒரு சாமான வாங்க மாட்டேங்கிறான், நுகர்வோன் வாங்க மாட்டேங்கிறான்னா அந்த அதை வந்து உற்பத்தி செய்யறதுல ஒரு பலன் உண்டிக்குதா? உற்பத்தி செய்வானா? பகுத்தறிவுள்ள உற்பத்தியாளன் செய்வானா? இல்ல. இல்ல.
விளங்கின உங்களுக்கு சொல்றது. அப்ப உற்பத்தி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா குறைவடைய போகுது. உற்பத்தி வந்து குறைவடைய போகுது. உற்பத்தி வந்து வீழ்ச்சி அடைய போகுது. இப்படி வந்து இந்த கேள்வி குறைவடைறதுனால, உற்பத்தி குறைவடைறத தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதார பின்னடைவு. பொருளாதார பின்னடைவு. விளங்கின உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இத வந்து நாங்க ஒரு குறுங்கால நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார பின்னடைவ நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, குறுங்கால நிலைமை. குறுங்கால நிலைமைன்னா என்ன? 1 வருட காலத்துக்கு உள்ளே ஆயிக்கலாம். அல்லது வந்து ஒரு 6 மாதங்கள் ஆயிக்கலாம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அல்லது வந்து ஒரு 8 மாதம் ஆயிக்கலாம். 10 மாதம் ஆயிக்கலாம். இப்படி குறுங்காலம் அப்படின்னு சொல்றது இதான் விஷயம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப பின்னடைவு நிலைமை காரணமாக வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பின்னடைவு நிலைமை காரணமாக அந்த பொருளாதாரத்தின பின்னடைவு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதாவது கேள்வி குறைவடைஞ்சு உற்பத்தி வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா குறைவடைகிறது. இப்ப கேள்வி குறைவடைந்து உற்பத்தி குறைவடைறதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். வேலையின்மைன்ற மட்டம் வேலையின்மைன்ற மட்டம் வந்து என்ன செய்ய போகுது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேலையின்மை என்ன நடக்கும்? அதிகரிக்குமா? குறைவடையும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அதாங்க நான் சொல்றது. அப்ப உற்பத்தி குறைவடைந்தா பொருள வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஆட்கள் தேவையில்ல. ஆட்கள் தேவையில்லாட்டி வேலையின்மை வந்து என்ன செய்ய போகுது? வேலையின்மை மட்டம் அதிகரிக்க போகுது. அப்ப வேலை வாய்ப்பு வந்து என்ன செய்ய போகுது? வேலை வாய்ப்பு குறைவடையும். குறைவடையும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த உற்பத்தியோட சம்பந்தப்பட்டு விளங்கினா சொல்றது. உற்பத்தியோட சம்பந்தப்பட்டு அதாவது உற்பத்தி குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, பொருளாதார பின்னடைவு ஏற்படும். அப்ப பொருளாதார பின்னடைவுன்ற நிலைமை காரணமா தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, வேலையின்மை மட்டம் வந்து அதிகரிக்க போகுது. வேலை வாய்ப்பு வந்து குறைவடைய போகுது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இத வந்து எப்படி நாங்க ஒரு உற்பத்தி அதாவது பிபிசி வலையில, உற்பத்தி சாத்திய வலையில நாங்க எப்படி காட்டுறது அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாதாரத்துல வந்து அந்த வளங்கள் என்னது அ வினைத்திறனாக பயன்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்து உள்ளுக்காவது ஒரு புள்ளி. விளங்கி நான் சொல்றது. இப்படி வந்து ஒரு ஒரு நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த புள்ளி வந்து உள்ளுக்காவுற மாரி நாங்க என்ன செய்யணும்? காட்டணும். ஏன்டா உற்பத்தி குறைவடையுது. அதாவது கேள்வி குறைவடைறதின் மூலமா உற்பத்தி குறைவடையுது. விளங்கி நான் சொல்றது. வேலையின்மை மட்டம் வந்து என்ன செய்யுது? அதிகரிக்குது. இப்படித்தான் நாங்க என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாதார பின்னடைவு வந்து காட்டுறது. விளங்கினா? அதாவது அ இந்த பிபிசி வலை கோட்ல இருக்கிற ஒரு புள்ளி உள்நோக்கி நகருது. உள்நோக்கி நகருதல். விளங்கினா? இதன் மூலமா தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதார பின்னடைவு வந்து காட்டுறோம். சரியா? ரைட். இது கிளியரா? பொருளாதார பின்னடைவு கிளியரா? ரைட். அது மாரி அது மாரி 4வது விடயம் என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தின்ட மந்தம். பொருளாதார மந்தம். பொருளாதார மந்தம். இந்த பொருளாதார மந்தத்த நாங்க எப்படி வந்து இந்த பிபிசி வலை மூலம் காட்டுது அப்படின்னு சொன்னா, பொருளாதார மந்தம் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்னா, பொருளாதார பின்னடைவு அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் பார்த்தோம் தானே. இந்த பொருளாதார பின்னடைவு வந்து நாங்க குறுங்கால நிலைமை அப்படின்னு பார்த்தோம். அந்த குறுங்கால நிலைமை வந்து நீண்ட கால நிலைமையாக ஈந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பொருளாதார பின்னடைவு வந்து நீண்ட காலமா ஈகுது. அதாவது உற்பத்தி வந்து குறைவடைஞ்சுகிட்டே செல்லுது. அதான் நான் சொல்றது. கேள்வி வந்து குறைவடைறதின் மூலமா, உற்பத்தி வந்து என்ன செய்யுது? குறைவடைஞ்சுகிட்டே சென்றுச்சு அப்படின்னு சொன்னா, மிச்ச காலம் அத பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னது? சிம்பிளா சொல்லப்போனா என்ன? பொருளாதார பின்னடைவுண்ட நீண்ட கால நிலைமை. பொருளாதார பின்னடைவுண்ட நீண்ட கால நிலைமை. இதெல்லாம் என்ன சொல்றது? நீண்ட கால நிலைமை. இதத்தான் நாங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதார மந்தம். பொருளாதார மந்தம். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இங்கு வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடையக்கூடும். அப்ப வேலையின்மையில் உள்ள வளங்கள் வந்து என்ன செய்யுது? அழிவடையக்கூடும். அந்த அந்த அதாவது என்னது? உதாரணமா, இப்ப வேலையின்மையில இருக்கிற வளங்கள் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா நாங்க சொல்லுவோமே. ஒருத்தர் வந்து ஆ ரைட். ஒரு விடயத்த படிச்சு ஒரு ஆசிரியரா ஈக்கிறாரு. ஒரு ஆசிரியரா ஈக்கிற டைம்ல, அவரு வந்து அந்த ஆசிரியரா ஈக்கிறதுக்கான அந்த வேலை வந்து அவருக்கு கிடைக்கல. அந்த அந்த கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை உண்டு அவருக்கு இல்ல. அதான் என்ன சொல்றது? அ என்ன சொன்னா, அந்த வளங்கள் வந்து சரியான முறையில பயன்படுத்தாத நிலைமையில.
அப்ப இப்படி வந்து அதாவது கேள்வி வந்து அந்த அந்த அப்படியான ஒரு ஆசிரியருக்கு வந்து கேள்வி ஒன்று எழுப்பப்படாம இருக்கிற டைம்ல விளங்க என்ன சொல்றது. அப்ப இப்படியான நேரங்கள்ல வந்து அந்த ஆசிரியர் தொடர்ச்சியா ஒரு கல்வி ஒண்ணு கற்றுக் கொடுக்காட்டி அந்த விடயத்தை அவர் மறந்துடுவார். அந்த விடயத்தை அவர் மறந்துறார் அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியர்ன்ற ஒரு பட்டம் வந்து அவர்கிட்ட இருந்தாலும் அவரு கல்வி கற்றுக் கொடுக்க தகுதி அற்றவரா மாறுறாரு அங்கனைக்கு. அதான் என்ன சொல்றது. அப்ப பொருளாதார வளங்கள் அங்கனைக்கு வளங்கள் வந்து என்ன செய்யுது அழிவடையக்கூடும். அந்த வளங்கள் பயன்படுத்தப்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உற்பத்தி குறைவடைஞ்சுக்கிட்டே சென்றுட்டு அப்படின்னு சொன்னா அந்த வளங்கள் பயன்படுத்தப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யும் அழிவடையக்கூடும். அதான் என்ன சொல்றது. அப்ப பொருளாதாரத்தின் வளங்களோட அளவு குறைவடைந்து உற்பத்தி சாத்திய வலை வந்து இடப்புறமாக நகர்றதை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதார மந்தத்தின் மூலம் மந்தத்தை வந்து இவ்வாறு தான் காட்டுவோம். உற்பத்தி சாத்திய வலை வந்து இடப்புறம் நகர்றது. உற்பத்தி சாத்திய வலை வந்து என்ன செய்யுது இடப்புறம் நகருது. அப்ப இப்படி வந்து ஒரு இடப்புறம் நகருது அப்படின்னு காட்டுற டைம்ல இந்த அம்புக்குறியாலையும் காட்டணும். அதே மாதிரி மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த பிபிசி 1 அதே மாதிரி இதுல வந்து பிபிசி 2 அப்படின்னு சொல்லி போட்டு காட்டணும். அப்பதான் பிபிசி 1ல இருந்து பிபிசி 2ஆக மாறுது. அதே மாதிரி கீழே விளக்கம் கொடுக்குற டைம்ல நாங்க என்ன எப்படி கொள்ளணும். அதாவது பொருளாதார மந்தம் காரணமாக இப்படி வந்து இந்த புள்ளிகளையும் வந்து காட்டணும். இந்த ஏ புள்ளி பி புள்ளி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா புள்ளிகளையும் வந்து காட்டணும். ஏ புள்ளியில இருந்து பி புள்ளி நோக்கி நகருது இடப்பக்கமாக உள்நோக்கி செல்லுது. அதாவது பிபிசி 1ல இருந்து பிபிசி வலை 1ல இருந்து பிபிசி வலை 2ஆக மாற்றம் அடையுது. எதன் காரணமாக சொன்னால் இந்த பொருளாதார மந்தத்தின் காரணமாக. அதாவது பொருளாதார பின்னடைவுண்ட நீண்ட கால நிலைமை. அதாவது என்னது இப்போ வேலையின்மைன்ற வளங்கள் வந்து என்ன செய்ய போதும் அப்படின்னு சொன்னா அழிவடைய கூடுற நிலைமை ஒன்று அங்கே இருக்குது. எவ்வாறான நிலைமையில இந்த பொருளாதாரம் மந்தம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். பிறகு நான் உங்களுக்கு சொல்லுது அது எவ்வாறான எது அடிப்படை என்னன்னு சொன்னா பொருளாதாரத்தில் இருக்கிற வளங்களோட அளவு வந்து என்ன செய்யுது குறைவடையுது. அழிவடைஞ்சுன்னு சொன்னா என்ன குறைவடையும். வளங்கள் வந்து அறிவடைஞ்சுன்னு சொன்னா என்ன குறைவடையும். அப்ப குறைவடைகிறதின் காரணமாக அந்த பிபிசி வலை வந்து என்ன செய்யுது இடப்புறமாக நகருது. விலைங்க நான் சொல்றது இடப்புறமாக நகருது. சரியா. இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதார மந்தத்தை வந்து காட்ட போறோம். சரியா. அப்ப பொருளாதார மந்தத்தின் குறுங்கால நிலைமையில் அதாவது வளங்கள் அழிவுக்குட்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஊழியப்படைன்ற அளவிலும் அதன் உற்பத்தி திறனிலும் வந்து கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்தாவிடின் அதனால பொருளாதாரத்தின் உற்பத்தியின் அளவு வந்து வீழ்ச்சி அடைய மாட்டாது. அப்ப பொருளாதாரத்தின் உற்பத்தியின் அளவு வந்து வீழ்ச்சி அடையாம ஈக்கணும் அப்படின்னு சொன்னா பொருளாதார மந்தத்தின் குறுங்கால நிலைமையில அதாவது பலங்கள் வந்து அழிவு உட்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஊழியப்படைன்ற அளவு ஆயிக்கலாம். அதே மாதிரி அதன் உற்பத்தி திறன்ல வந்து கணிசமான அளவு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தின உற்பத்தியின் அளவு வந்து என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி அடையாது. அதை அந்த அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க விலகி கொள்ளணும். கொஞ்சம் இல்லைங்க. சரி. அப்ப என்ன விஷயம்னு சொன்னாங்க நீங்க அதாவது என்னது பொருளாதார மந்தம் மீகிறது தானே. இந்த பொருளாதார மந்தத்தின் குறுங்கால நிலைமை ஒரு விடயமே இந்த குறுங்கால நிலைமை ஒன்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதார மந்தத்தின குறுங்கால நிலைமையில வந்து வளங்கள் வந்து அழிவுக்குட்படாம இருந்துச்சு. என்ன வளங்கள் உற்பத்தி வளங்கள். சரி. இந்த வளங்கள் அழிவுக்கு உட்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஊழியப்படைந்த அளவுல அதே மாதிரி அதண்ட உற்பத்தி திறனிலும் வந்து கணிசமான அளவு பாதிப்பை ஒரு கொஞ்சம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாம ஈந்துச்சு அப்படின்னு சொன்னா உற்பத்தி வந்து என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் குறைவடையாது. இந்த விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அப்ப உற்பத்தி குறைவடையணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தியின் அளவுல வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா பொருளாதார மந்தத்தின் வந்து வளங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அழிவுக்குட்பட்டிக்கணும். அழிவுக்கு உட்பட்டதின் காரணமாக ஊழியப்படைந்த அளவுல வந்து அதே மாதிரி உற்பத்தி திறனிலும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாதிப்பை ஏற்படுத்திக்கணும். அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினா தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தியின் அளவு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே செல்லும். இது கிளியரா விளங்கினா இந்த பாயிண்ட் கிளியரா விளங்கினா சரி
அதாவது வந்துமா என்ன கேஸ்னு சொன்னா அந்த பொருளாதார மந்தம்டா என்னன்னு விளங்கித்தானே பின்னடைவுண்ட நீண்ட கால நிலைமை பின்னடைவுண்ட நீண்ட கால நிலைமை அப்ப இதுல வந்து என்ன செய்து முடியுதுன்னா வேலையின்மையில் உள்ள வளங்கள் வந்து அழிவடையும் விளங்கி நான் சொல்றது பொருளாதாரத்தின் இருக்கிற வளங்கள் வந்து குறைவடையும் குறைவடையும் அப்ப இதுல ஒரு விடயம் ஏன்னா பொருளாதார மந்தத்துல வந்து குறுங்கால நிலைமையில ஒரு குறுங்கால நிலைமை ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதாவது பலங்கள் அழிவடைஞ்சாத்தானே நாங்க பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி குறுங்கால நிலைமை ஒன்று காணப்பட்டுச்சு அப்படி அதாவது பொருளாதார மந்தத்துல வந்து குறுங்கால நிலைமை காணப்பட்டு பலங்கள் வந்து அழிவுக்குட்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஊழியப்படண்ட அளவிலும் அதன் உற்பத்தி திறனிலும் வந்து ஒரு கொஞ்சமும் வந்து ஒரு பாதிப்பு இல்லை விலங்கி நான் சொல்றது ஊழியப்படையினா என்ன ஊழியர்கள் வந்து அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து விலங்கி நான் சொல்றது படையினர் வந்து அந்த அதாவது என்னது அந்த அப்படியான அதாவது ஊழியர் அப்படின்னு சொன்னா ஒரு வளம் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடு விலங்கினா வளங்கள் அந்த அளவு ஆகிக்கலாம் அதே மாதிரி உற்பத்தி திறன் ஆகிக்கலாம் இதுல பாதிப்புண்டு ஏற்படுத்தல் அப்படின்னு சொன்னா உற்பத்தி குறைவடையாது பிரதானமான விஷயம் இந்த பொருளாதார மந்தத்துல உற்பத்தி குறைவடையும்ன்ற ஒரு கேட்டகரி தானே உற்பத்தி குறைவடையாம ஈக்கணும் அப்படின்னு சொன்னா 2 விடயங்கள் வந்து பொருளாதார மந்தத்துல நடைபெறணும் என்ன விடயம் நடைபெறணும் சொல்லுங்க பாப்போம் என்ன விடயங்கள் நடைபெறணும் நாங்க பார்த்தோம் பொருளாதார மந்தத்துல வந்து நல்லா விளங்கி கொள்ளணும் இது ஒரு வளங்கள் அழிவடையும் அதே மாதிரி வந்து என்னது உற்பத்தி திறன் வந்து குறைவடையும் அப்படின்றது வளங்களோட அளவு குறைவடையும் அப்ப ஊழியப்படைந்த அளவுலையும் வளங்களோட அளவுலையும் விளங்கி என்ன சொல்றது உற்பத்தி திறனிலும் வந்து பாதிப்பொண்டு ஏற்படல அப்படின்னு சொன்னா உற்பத்தி வீழ்ச்சி அடையாது அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியோடு கேட்கிறேன் உற்பத்தி குறைவடையாறதுக்கு 2 நிலைமைக்கணும் பொருளாதார மந்தத்துல 2 நிலைமைக்கணும் அந்த 2 நிலைமை என்ன 2 நிலைமையும் என்னென்ன சொல்லுங்க திருப்பி ஒருக்கு சொல்லுங்க அதாவது வந்துமா நல்லா அதுதான் நான் சொல்றது படிச்சு தர டைம்ல ஒரு விடயத்தை நல்ல உன்னிப்பா கவனிக்கணும் விளங்கி நான் சொல்றது நல்ல அதாவது என்ன ஒரு நல்ல மெயின் செட்டோட தெளிவா வந்து அதை கூர்மையா கவனிச்சிட்டீங்கன்னா தான் அந்த விடயம் வந்து தெளிவா விளங்கும் சரியா நல்லா விளங்கி கொள்ளணும் பொருளாதார மந்தத்துல உற்பத்தி குறைவடையுமா இல்லையா அது சொல்லுங்க பாப்போம் குறைவடைய போகுது அப்ப உற்பத்தி குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அங்கனைக்கு வந்து என்ன நடந்திக்கணும் பலங்கள் வந்து அழிவடைஞ்சிக்கணும் பலங்களோட அளவு வந்து குறைவடைஞ்சிக்கணும் விளங்கி நான் சொல்றது ரைட் அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும் இப்ப மாற்றமாக வந்து பொருளாதார மந்தத்துல ஒரு குறுங்கால நிலைமை வந்து காணப்படுது விளங்க நான் சொல்றது அப்ப அப்படின்னு சொன்னா பலங்கள் வந்து அழிவுக்குட்படல ஊழியப்படைந்த அளவுல வந்து பாதிப்புண்டு ஏற்படல உற்பத்தி திறனில வந்து பாதிப்புண்டு ஏற்படல அப்படின்னு சொன்னா உற்பத்தி வந்து வீழ்ச்சி அடையாது உற்பத்தி வந்து என்ன செய்யாது வீழ்ச்சி அடையாது அப்ப நான் இன்னொரு கேள்வி உண்டு அதை வச்சு நான் முடிஃபை பண்ணி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் அதாவது பொருளாதார மந்தத்துல உற்பத்தி வீழ்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு 2 விடயம் ஈக்கணுமா நினைக்க பொருளாதார மந்தத்துல என்ன விடயம் வளங்கள் வினைத்திறனாக ஈக்கணும் வளங்கள் வந்து அழிவடையாம ஈக்கணும் அதே மாதிரி இன்னொன்னு என்ன உற்பத்தி திறன்ல வந்து பாதிப்புண்டு ஈக்கப்படாது விளங்கி நான் சொல்றது பிற விளங்கிச்சா சொன்ன விஷயம் பாத்திமா அப்துல்லா ஓ சார் விளங்கின அப்துல்லா கிளியரா ரைட் சரியா இதான் விஷயம் இதுதான் இந்த பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லுவோம் பொருளாதார மந்தத்தை சிம்பிளா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா பிபிசி வலையில நகர்வினால காட்ட போறோம்
சரி. அப்ப நல்லா வினைக்கொள்ளணும். இந்த பிபிசி வலை வந்து பிபிசி வலையில் உள்ள இப்படியான நிலைமை, அதாவது பொருளாதாரத்துல வந்து பொருளாதார மந்தம் ஒன்று காணப்படுது. காணப்பட்ட நிலைமையில வளங்கள் வந்து அழிவடையல, உற்பத்தி திறன்ல வந்து பாதிப்பு ஒன்று இல்ல. அப்ப உற்பத்தி குறைவடையல் அப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில நாங்க காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விடயத்த இந்த புள்ளி இந்த இதுதானே, இந்த புள்ளி வந்து உள்நோக்கி செல்றதின் மூலமா இப்படி காட்டுவோம். உள்நோக்கி செல்றதின் ஊடாக நாங்க காட்டுவோம். இல்லைங்க நான் சொல்றது. அப்ப எவ்வாறான நிலைமை, என்ன நிலைமை, பொருளாதாரம் வந்ததுல அந்த குறுங்கால நிலைமையில வந்து வளங்கள் அழிவுக்குட்படாம இருந்துச்சுன்னு சொன்னா, வளங்கள் வந்து அழிவுக்குட்படாம ஊழியப்படையின் அளவிலும் அதன் உற்பத்தி திறனிலும் கணிசமான அளவு உற்பத்தி பாதிப்பை ஏற்படுத்தாம இருந்துச்சுன்னு சொன்னா உற்பத்தி குறைவடையாது. அப்படியான ஒரு நிலைமை பொருளாதார மந்தத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அத நாங்க பிபிசி வலையிலிருக்கிற புள்ளி உள்நோக்கி நகர்றதின் மூலமா காட்டப்போறோம். சரி. இந்த விடயம் ரெண்டையும் நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? ஓ சார், ஆனா அந்த உற்பத்தி வளங்கள் அழிவடையாட்டினா பின்னுக்கு காட்டுக உற்பத்தி சாத்தி வளங்கள் வளங்கள் அழிவடையாட்டி ஏன்னா அது உள்ளுக்கு காட்டுக புள்ளிய. வளங்கள் அழிவடையாம இருந்துச்சுன்னு சொன்னா உற்பத்தியின் அளவு வந்து என்ன செய்யாது, குறைவடையாது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தியின் அளவு வந்து குறைவடையாம இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப வளங்கள் அழிவடையல அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நாங்க உற்பத்தி குறைவடையும், வளங்கள் வந்து சரியான முறையில ஈக்குது, வளங்கள் வந்து அழிவடையல, நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சியாண்மை இந்த வளங்கள் வந்து அப்படியே நிலையாவே காணப்படுது, அழிவுண்டில் அப்படின்னு சொன்னா உற்பத்தியும் அதே மாதிரி வந்து என்ன செய்ய போகுது, நடைபெற போகுது. இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப அப்படி இருந்துச்சு சொன்னா, அந்த பொருளாதார மந்தம் ஒன்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பொருளாதார மந்தம்னு சொன்னா பொருளாதார பின்னடைவுன்னா நீண்டகால நிலைமை. அப்ப நீண்டகால நிலைமையில இவ்வாறான விடயங்கள் ரெண்டும் மீந்துச்சுன்னு சொன்னா, வளங்கள் அழிவடையல, உற்பத்தி திறன்ல வந்து பாதிப்பு ஒன்று இல்லைன்னு சொன்னா, நாங்க உள்நோக்கி ஒரு புள்ளியால தான் காட்டுவோம். எப்படி காட்ட மாட்டோம்? எவ்வாறு அதாவது இந்த வலையே முழுமையாக இடப்புறம் நகர்ற மாதிரி நாங்க காட்ட மாட்டோம். ஒரு புள்ளியால தான் நாங்க காட்டுவோம். விளங்கினா? புள்ளி ஒன்று உள்நோக்கி நகர்றதன் மூலமா தான் காட்டுவோம். கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். அடுத்த விடயம் என்னன்னா, சரி, அடுத்த விடயம்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமா பார்க்க போறோம். பொருளாதார வளர்ச்சியை நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில வந்து காட்டுறது. ரைட். பொருளாதார வளர்ச்சி. சரி. அப்ப பொருளாதார வளர்ச்சியை நாங்க எப்படி வந்து இந்த பிபிசி வலை மூலமா காட்டுறது அப்படின்றால், பொருளாதாரம் ஒன்றுல இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் ஒன்றுல மெய் உற்பத்தி வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா இடைவிடாது நீண்ட காலத்திற்கு உயர்ந்து செல்றது. அப்ப உற்பத்தியின் அளவு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டே செல்றது. தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டே செல்றது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மெய் உற்பத்தியானது இடைவிடாது நீண்ட காலத்திற்கு உயர்ந்து செல்வது. இப்படியான ஒரு நிலைமையைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சியை சிம்பிளா விளங்கிக் கொள்ளணும். மொத்த உற்பத்தி வந்து பொருளாதாரத்துல இருக்கிற அந்த மொத்த உற்பத்தி மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா மெய் உற்பத்தி வந்து இடைவிடாது நீண்ட காலத்திற்கு உயர்ந்து செல்றது. உற்பத்தியின் அளவு வந்து என்ன செய்ய போகுது, இடைவிடாது நீண்ட காலத்திற்கு ஒரு வருடத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லுது. அப்ப அதிகரித்து கொண்டே உற்பத்தியின் அளவு அதிகரித்து கொண்டே சென்றுச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. ரைட். பொருளாதார வளர்ச்சினா என்னன்னு விளங்கி நம்ம பேசிக்கா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா ஓ சார். ரைட். அப்ப உற்பத்தி அதிகரித்து கொண்டே செல்றது. ரைட். சரி. அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சியில வந்து நாங்க எப்படி வந்து ஒரு பிபிசி வலை மூலமா அந்த பொருளாதார வளர்ச்சியை காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிபிசி வலை வந்து வலப்புற நகர்வின் மூலமா காட்ட போறோம். வலப்புற நகர்வின் மூலமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பிபிசி வலையை வந்து காட்ட போறோம். அது அந்த டைம்ல வந்து பிபிசி 1 இதுல வந்து பிபிசி
2 அப்படின்னு சொல்லி போடணும். இதுல வந்து என்னது நுகர்வு பண்டம், மூலதன பண்டம், அதே மாதிரி இதுல பூச்சியம் அப்படின்னு சொல்லி எல்லா குறியீடையும் வந்து குறிச்சு காட்டணும். சரியா? அதை வந்து மறந்துடப்படாது. சரி, அப்ப நல்லா வினை கொள்ளணும். பிபிசி வலை 1ல இருந்து பிபிசி வலை 2ஆக வலப்பக்கமாக நோக்கி நகர்றதை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதார வளர்ச்சினா என்ன? பொருளாதாரம் உள்ள மெய் உற்பத்தி வந்து என்ன செய்யுது? இடைவிடாம தொடர்ச்சியா நீண்ட காலத்திற்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதிகரிச்சுட்டு செல்றது, உயர்ந்து செல்றது. இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பொருளாதார வளர்ச்சினா என்னன்னு விளங்கினா சிம்பிளான விஷயம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா ஓ சார். சரி. அப்ப அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். மொத்த உற்பத்தி வந்து நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக அதிகரிச்சு செல்லுது. இதை நீங்க எப்படி பிபிசி வலையில காட்டுவீங்க? மொத்த உற்பத்தி பொருளாதாரத்துல மொத்த உற்பத்தி வந்து தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டு செல்லுது. விளங்க நான் சொல்றது. இதை நீங்க எப்படி பிபிசி வலையில காட்டுவீங்க? உற்பத்தி சாத்திய வரை வலதுபுறமா நகர்த்து. உற்பத்தி சாத்திய வலை வலதுபுறமா நகர்றது. அதைத்தான் நாங்க என்னன்னு பார்த்தோம்? பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தோம். அப்ப இப்படி மாத்தி கேட்கிற டைம்ல நீங்க என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா குழம்பிடப்படாது. விளங்க நான் சொல்றது. அதுல விளக்கத்தை அதுதான் நான் சொல்றது. ஒரு விடயத்தை சொல்லி தர டைம்ல நீங்க உள்வாங்குற சக்தியை அதிகரிக்கும். விளங்க நான் சொல்றது. உள்வாங்கிக் கொள்ற வீதத்தை வந்து நீங்க அதிகரிக்க, அதாவது நல்ல முறை அதை வந்து உள்வாங்கி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா விளங்கினா அது சம்பந்தமா மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி கேட்கிற டைம்லயும் வந்து உங்களுக்கு வந்து அதை சரியான முறையில விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஒன்று இருக்கும். விளங்கி நம்ம சொல்றது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. அதை உள்வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயத்த சொல்ற டைம்ல அது என்ன, ஏன், எப்படி, எதற்காக அந்த விடயத்தை உங்களுக்குள்ளே நீங்க வந்து என்ன செய்யணும்? கேள்வியின் மூலமா எழுப்பி கொள்ளணும். ரைட். சரி. இப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்ல என்னன்னு விளங்கிட்டுன்னு சொன்னா அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க போறோம்? பொருளாதார சொல்லுங்க. நீங்க எத்தனை மணிக்கே கிளாஸ் முடிக்கிய? கிளாஸ எத்தனை மணிக்கே முடிக்கிய கிளாஸ்? எத்தனை மணிக்குன்னு சரியா சொல்ல தெரியாது. என்ன சொன்னா எனக்கு 1 மணி கிளாஸ் பிசினஸ். என்ன சொன்னா பொருளாதார வீழ்ச்சி, அதே மாதிரி நிகழ்கால நுகர்வும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையிலான வளப்பங்கீடு. விளங்கி நான் சொல்றது. நிகழ்கால நுகர்வின் தியாகம், எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் அந்த அந்த விடயத்தை நாங்க தெளிவா பார்க்க வேண்டியது. ரைட். அதே மாதிரி வந்து பொருளாதார நாடொன்றுள்ள உற்பத்தி இயலளவுல மாற்றத்தை ஏற்படுத்துற காரணிகள் இப்படி வந்து கொஞ்சம் விஷயம் பார்க்க வேண்டியது எப்படியுமே வந்து ஒரு மணி ஆகும். சரியா? ரைட். ஏன்னா மட்டும் நாங்க இன்றைக்கு எப்படியுமே யூனிட் பண்ண முடிச்சே ஆகணும். சரி. அதே மாதிரி ரைட். இப்ப பொருளாதார வளர்ச்சி என்னன்னு சொல்லி விளங்கிச்சுன்னு சொன்னா அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளாதாரம் ஒன்றுல மெய் உற்பத்தியானது இடைவிடாது. விளங்கி நான் சொல்றது. ஒரு பொருளாதாரத்தினுள்ள மெய் உற்பத்தியானது இடைவிடாது. நீண்ட காலத்துக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா மொத்த உற்பத்தி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நீண்ட காலத்துக்கு போகுது. குறைவடைய போகுது. என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. நீண்ட காலத்துக்கு வந்து என்ன நடக்கும்? குறைவடைய போகுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்ப்பதம் எனது பொருளாதாரம் ஒன்றுல மெய் உற்பத்தியானது இடைவிடாது நீண்ட காலத்துக்கு குறைவடைந்து செல்லும். நான் ஒண்ணு சொல்றது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பொருளாதார வீழ்ச்சியை நாங்க எப்படி பிபிசி வலையில காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி காட்டுவோம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எப்படி காட்டுவோம்? நோக்கி. இடப்புறம் நோக்கி நகர்றது. பிபிசி வலை வந்து என்ன செய்யறது? இடப்புறம் நோக்கி நகர்றது. பிபிசி 1, பிபிசி 2, பிபிசி 2. அதெல்லாம் என்ன சொல்றது? இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? பொருளாதார வீழ்ச்சியை வந்து காட்ட போறோம் பிபிசி வலையில. பிபிசி வலையில. சரி. பொருளாதார வீழ்ச்சினா என்னன்னு விளங்கினா எப்படி காட்டுறதுன்னு விளங்கினா பொருளாதார வீழ்ச்சி கிளியரா? ஓ சார். ரைட். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் என்றால் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
நிகழ்கால நுகர்வும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையே பல பங்கீடு. இப்படின்னா என்னன்றத நாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நாங்க என்ன விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். நிகழ்கால நுகர்வும் அதே மாதிரி எதிர்கால நுகர்வுக்கும் இடையில பல பங்கீடு. எதிர்கால நுகர்வுக்கும் இடையில பல பங்கீடு. பல பங்கீடு. சரியா? ரைட். அதே மாதிரி இது வந்து இன்னொரு பெயர் கொண்டு அழைப்போம் என்னென்று சொன்னா நிகழ்கால நுகர்வுண்ட தியாகமும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்கால நுகர்வின் தியாகமும் அதே மாதிரி எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும். இந்த தொடர்பை நாங்க பார்க்க போறோம். பொருளாதார வளர்ச்சியும். சரி, இதை நாங்க பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிகழ்காலத்துல பொருளாதாரம் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னா அவங்களோட அருமையான வளங்களை பயன்படுத்தும் முறையில அப்பொருளாதாரத்துக்கு உரிமையாக கூடிய எதிர்கால வளத்திரட்சியை வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப எதிர்கால வளத்திரட்சியை தீர்மானிக்கப்படும் எதன் மூலம்னு சொன்னா அருமையான வளங்களை வந்து பயன்படுத்தும் முறையில. அந்த வளங்களை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற அருமையான வளங்களோட ஒரு பண்பு தான் என்ன? அருமையானது. அருமையானது கொஞ்சம் தான் நீக்கும். அதாவது எதோட தொடர்பு படுத்தி அருமையானதுன்னு சொல்றோம்? மனிதன்ட விருப்பத்தோட தொடர்பு படுத்தி அருமையானதுன்னு சொல்றோம். இது இப்படியாக மனிதன் விருப்பத்தோட தொடர்பு படுத்திக் கொள்ள வளங்கள் வந்து அருமையாக இருக்குது. அந்த வளங்கள்ல அந்த அந்த அருமையான வளங்களை எப்படி நாங்க பயன்படுத்துறோம்? விளங்கி நான் சொல்றது விளங்கி நான் சொல்றது அப்ப எப்படி நாங்க பயன்படுத்துறோம்ன்ற அடிப்படையில தான் அப்பொருளாதாரத்துக்கு உரிமையாக கூடிய எதிர்கால வளத்திரட்டி வந்து தீர்மானிக்கப்பட போகுது. உங்களுக்கு விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. இப்ப உதாரணமா சிம்பிளா நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேனே. ஒரு பொருளாதாரத்துல 10 மில்லியன் வளங்கள் காணப்படுது. இந்த நிலைமையில விளங்கினா இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து 4 மில்லியனை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த மாசம் அடுத்த மாசம் எவ்வளவு பயன்படுத்த இயலும்? அடுத்த மாசம் 6 மில்லியன். விளங்கினா அப்ப எதிர்காலத்துல இருக்கிற வளர்த்திரட்டி வந்து நிகழ்காலத்துல எவ்வளவுத்த பயன்படுத்துறோம்ன்ற அடிப்படையில தான் வந்து தீர்மானிக்கப்பட போகுது. உனக்கு விளங்கினா இந்த விடயம் விளங்கினா அப்ப எதன் மூலம் எதிர்கால வளர்த்திரட்சி எதன் மூலம் தீர்மானிக்கப்படுது? நிகழ்காலத்துல நாங்க எப்படி அந்த வளங்களை பயன்படுத்துறோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றேன். கிளியரா விளங்கிச்சா? இந்த விஷயம் கிளியரா விளங்கிச்சா? ஏண்டா வளங்கள் வந்து அருமையானது. விளங்கி நான் சொல்றது வரையறுக்கப்பட்டது. விளங்கி நான் சொல்றது அப்ப இப்படியான அருமையான வளங்களை நாங்க நிகழ்காலத்துல எப்படி பயன்படுத்துறோம்ன்ற அடிப்படையில தான் எதிர்காலத்துல எவ்வளவு அந்த வளங்கள் ஈக்க போகுது அப்படின்ற ஒரு கேட்டகரியை நாங்க தீர்மானிப்போம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப நிகழ்காலத்துல நுகர்விற்காக அதிகளவான வளங்கள் பயன்படுத்தினா மூலதன பண்டங்களோட உற்பத்தி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா குறைவடையும் என்று சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். மூலதனத்திற்காக வந்து பண்டங்கள் வந்து என்ன செய்யற அப்படின்னு சொன்னா ஈக்காது. மூலதன பண்டங்கள் வந்து ஈக்காது. அந்த மூலதனமாயின்ற பண்டங்கள் வந்து குறைவாய்க்கும். ஏனது நிகழ்காலத்துல தான் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திட்டாங்களே. நிகழ்காலத்துல அதிகளவான வளங்களை பயன்படுத்திட்டாங்களே. அப்ப எப்படி வந்து மூலதன பண்டங்களோட உற்பத்தி அதிகமாக ஆயிக்கும்? அப்போ மூலதன பண்டங்களோட உற்பத்தி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா குறைவடையும். அப்ப இப்படியாக வந்து மூலதன பண்டங்களோட உற்பத்தி குறைவடைறதால இப்படியாக மூலதன பண்டங்களோட உற்பத்தி குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எதிர்கால உற்பத்தியின் அளவு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? குறைவடைஞ்சி பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தடையாயிக்கும். இந்த விடயத்தை வந்து நீங்க என்ன செய்ய தெளிவா விளங்கிக்கணும். இப்ப நான் பேசிக்கா நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நிகழ்காலத்துலமா பொருளாதாரமானது அவங்களோட வளங்களை பயன்படுத்தும் முறையில நிகழ்காலத்துல எந்த அளவு வளங்களை பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுண்ட அடிப்படையில தான் எதிர்காலத்துல வந்து
சரி, பொருளாதார உரிமையாக கூடிய எதிர்கால வளர்த்திரட்சி வந்து தீர்மானிக்கப்பட போகுது. அப்ப நிகழ்காலத்துல வந்து நுகர்வுக்காக, அவங்களோட தேவைக்காக, நுகர்விற்காக வந்து அதிக அளவு வளங்கள வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பயன்படுத்திட்டாங்க. வளங்களை எல்லாம் நுகர்வு செஞ்சுட்டாங்க. நுகர்வு செஞ்சு அத பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, வளங்கள பயன்படுத்தினா மூலதன பண்டம். அப்ப மூலதன பண்டம்னா என்ன? ஒரு உற்பத்தி, ஒரு பொருள உற்பத்தி செய்யறதுக்காக இடப்படுற உள்ளீடு, மூலதனம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப இப்படியான உற்பத்திக்காக வந்து உதாரணமா சிம்பிளா நான் மூலதனம் பண்டம்னா என்னன்னு சொல்றேனே. இப்ப ரைட். ஒரு கம்ப்யூட்டர உற்பத்தி செய்றதுக்காக, ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள உற்பத்தி செய்றதுக்காக எங்களுக்கு என்ன ரப்பர்ன்ற ஒரு இது தேவை. அந்த ரப்பர வந்து நாங்க உற்பத்தி செஞ்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த மூலதன பண்டத்த உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எதிர்காலத்துல வந்து பிளாஸ்டிக் பொருட்கள உற்பத்தி செய்றதுக்கு வந்து எங்களுக்கு மூலதனம் காணப்படுது. அப்ப எதிர்கால நுகர்வுக்கு வந்து எங்களுக்கு அதிகமா தேவை. அப்ப எதிர்காலத்துல உற்பத்திய வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நிகழ்காலத்துல வந்து மூலதன பண்டத்த அதிகமா வச்சுக்கொள்ளணும். அப்படின்ற ஒரு கருத்து. அதுதான் மிக பிரதானமான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ட நான் தெளிவா விளக்கப்படுத்துறேன் கேட்டுக்கோங்க. ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற அருமையான வளங்கள் இருக்குது தானே. இந்த வளங்கள நாங்க நிகழ்காலத்திலே அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தின் வளர்த்திரட்சி குறைவாய்க்கும். அப்ப நிகழ்காலத்துல நுகர்வுக்காக அதிகளவான வளங்கள பயன்படுத்தினா, மூலதன பண்டங்களோட உற்பத்தி வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி வந்து என்ன நடக்கும்? மூலதன பண்டங்களோட உற்பத்தி என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். நிகழ்கால நுகர்வுக்காக அதிகளவான வளங்கள பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, மூலதன பண்டங்களோட உற்பத்தி என்ன நடக்கும்? குறை குறைவடையும். வெரி குட். விளங்குனா என்ன சொல்றது? அப்ப அப்ப மாற்றமா நீங்க யோசிங்களேன். மாற்றமா நீங்க நிகழ்காலத்துல வந்து நுகர்வுக்காக குறைஞ்ச அளவு வளங்கள பயன்படுத்தினா மூலதன பண்டங்களோட உற்பத்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். விளங்குனா உங்களுக்கு சொல்றது? எப்படி? வளத்திரட்சி ஓ! அதெல்லாம் எனக்கு வளத்திரட்சி அப்படின்னு சொன்னா வளத்திரட்சி சரி. வளத்திரட்சி அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். எந்த அளவு வளங்கள் வந்து எங்கட உற்பத்திக்காக காணப்படுது. எந்த அளவு வளங்கள் வந்து எங்கள்ட்ட வந்து ஒரு உற்பத்திகள பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்றதுக்காக எந்த அளவு வளங்கள் காணப்படுது. இப்ப உதாரணமா, சிம்பிளா எதிர்காலத்தின் வளத்திரட்சி அப்படின்றக்குள்ள நிகழ்காலத்துல அதிகமாக வந்து நுகர்வு பண்டங்கள உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துல வளத்திரட்சி எப்படி குறைவாயிக்குமா? அதிகமாயிக்குமா? குறைவாய்ப்பு குறைவாயிக்கும். விளங்குனா சொல்லுது. அப்ப பொருட்கள், சேவைகள வந்து பயன்படுத்துறதுக்காக ஈக்கிற வளங்கள். விளங்கினா? அதான் இந்த வளத்திரட்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப வளத்திரட்சி அதிகரிச்சா அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உற்பத்தி என்ன நடக்கும்? குறைவாய்ப்பு வளத்திரட்சி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா, நீ எதிர்காலத்துல வந்து சரி, எதிர்காலத்துல எதிர்கால வளத்திரட்சி அதிகரிச்சுன்னு சொன்னா, நிகழ்கால உற்பத்தி குறைவடைய போகுது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? அந்த விடயத்தை நீங்க நல்ல தெளிவா விளங்கணும். ரைட். இப்ப இப்படி வந்து மூலதன பண்டங்களோட உற்பத்தி குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நிகழ்காலத்துல நுகர்வுக்காக அதிகளவான வளங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, எதிர்கால உற்பத்தி வந்து என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். எதிர்கால உற்பத்தி என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். மூலதன பண்டங்களோட உற்பத்தி குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னா கூடையாய்க்கும் எதிராக எப்படி கூட ஆயிக்கும்? மூலதன பண்டம் மூலதன பண்டம் மூலதன பண்டம் உற்பத்தி வந்து குறைவு. மூலதன பண்டத்தின உற்பத்தி குறைவு. அப்ப மூலதனமாக பயன்படுத்த இயலாது எதிர்காலத்துல. அப்ப எதிர்காலத்துல வந்து மூலதனமாக பயன்படுத்துறதுக்கு உற்பத்தி குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா, எப்படி எதிர்காலத்துல உற்பத்தி அதிகரிக்கும்? என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது குறைவடைய போகுது. விளங்கினா நம்ம சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா இதான் நாங்க தலைப்புல பார்த்தோம். எதிர்கால நுகர்வும், நிகழ்கால நுகர்வும், எதிர்கால நுகர்வும். அப்ப நிகழ்காலத்துல வந்து நுகர்வை குறைச்சோம் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துல வந்து
எங்களுக்கு வந்து நுகர்வு வந்து அதாவது என்னது உற்பத்திகளை அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. அப்ப எதிர்காலத்துல நுகர்வை நாங்க செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்துல வந்து அந்த நுகர்வுக்காக பயன்படுத்துற வளங்களை வந்து என்ன செய்யணும், சிக்கனமா பயன்படுத்தணும். இத வந்து விளக்குறதுக்காக தான் இந்த விடயத்தை எல்லாம் விரிவா நாங்க பாக்குறோம். அப்ப சிக்கனமா பயன்படுத்தணும் வளங்களை வந்து என்ன செய்யணும், தேவைக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் எதிர்கால நுகர்வுக்கு வந்து ஒரு தடை ஒன்றே இருக்காது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது விளங்கினா உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் இருங்க, பாங்க கேக்குது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும் இந்த விடயத்தை. மிக பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விடயம். சரி, அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். அப்ப அப்ப அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால ஆஹ் நுகர்விக்கும் வளங்களை ஒதுக்கீடு செய்யற முறை தானே. நிகழ்கால நுகர்விக்கும் எதிர்கால நுகர்விக்கும் வந்து எப்படி நாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்வோம். இந்த முறையில தான் பொருளாதார வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படுது. நான் சொல்றது பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான காரணி என்று சொன்னா முதலீடு, மூலதன வாக்கம். மூலதன பண்டங்களுக்காக அதிகமாக நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். அப்ப அந்த அடிப்படையில தான் பொருளாதார வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்பட போகுது. அப்படின்னு சொன்னா என்ன, அப்ப முதலீட்டுக்குரிய பிரதான மூலம் தான் என்னன்னு சொன்னால் முதலீட்டுக்குரிய பிரதான மூலம் என்ன, அது சொல்லுங்க பாப்போம். மூலதன வாக்கத்துக்குரிய பிரதான மூலம் என்ன, நான் சொல்லி தந்தேன். என்ன விடயம்? சேமிப்பு. சேமிப்பு வேற என்ன சொல்றது, முதலீட்டுக்குரிய பிரதான ஒரு விடயம், அதாவது பிரதான ஒரு மூலம் அப்படின்னு சொன்னா என்னன்னா சேமிப்பு. சேமிப்பின் மூலம்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா முதலீடு வந்து உருவாக்கப்படுது. விளங்கி நான் சொல்றது அதை வந்து நாங்க ஆரம்பத்துல பேசிக்கா நாங்க பார்த்திருந்தோம். அப்ப சேமிப்பை நாங்க எப்படி காண்றது அப்படின்னு சொன்னா வருமானத்துல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம், நிகழ்கால நுகர்வை கழிக்க வாரது. நிகழ்கால நுகர்வை கழிக்க வாரது தண்டா சேமிப்பு. இந்த சேமிப்பின் மூலம்தான் முதலீடு உருவாக்கப்படுது. அப்ப அதிகமான சேமிப்பு இருந்தால்தான் முதலீடு அதிகமாயிருக்கும். முதலீடு அதிகமாயிருந்தா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து மூலதன வாக்கம் அதிகமாக இருக்கும். நல்லா விளங்கிக்கலாம் இந்த விஷயத்த. நான் சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு ஒரு வரைபடம் மூலம் காட்டுறேன் பாருங்க. நல்லா விளங்கிக்கிறோம். பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி ஒரு நீங்க நிகழ்காலத்துல சரி கொஞ்சம் இல்லைங்க, இப்ப நிகழ்காலத்துல உங்களுக்கு வந்து நுகர்வை நீங்க வந்து குறைக்கிறீங்க. அதாவது உங்கள்ட்ட இந்த வருமானம் வந்து அதிகமாகிக்குது. இந்த வருமானத்துல இருந்து நிகழ்கால நுகர்வை வந்து கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால் சேமிப்பு. சேமிப்பு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், நிகழ்கால நுகர்வை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதுல வந்து ஒரு 10, இதுல 6 ஆயிக்குது. அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும், 4 ஆயிக்குது. 4 வரும். சரியா? அப்ப நிகழ்கால நுகர்வை 5 குறைச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும், 5 ஆயிக்கும். 5 ஆயிக்கும். விளங்கினா? அப்ப நிகழ்கால நுகர்வை குறைக்க 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 சேமிப்பு என்ன நடக்கும், கூடி கொண்டு போகும். அதிகரிச்சு கொண்டு போகும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப சேமிப்பு அதிகரிக்க 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 வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா முதலீடு அதிகரிக்குமா இல்லையா? முதலீடு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அதிகரிக்க போகுது. விளங்கினா? அப்ப முதலீடு சேமிப்பு மூலம் வந்து என்ன நடக்க போகுதோ சேமிப்பின் மூலம் முதலீடு உருவாகும். விளங்கினா சொல்றது. அப்ப முதலீட்டின் மூலம் தான் என்ன, மூலதன வாக்கம் நடைபெற போகுது. இந்த மூலதன வாக்கம். விளங்கினா? அப்ப மூலதன வாக்கத்தின் மூலம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படும்.
பொருளாதார வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாயிக்க போகுதா குறைவாயிக்க போகுதா அப்படின்றத வந்து நாங்க நிகழ்கால நுகர்வுல இருந்து தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி, நிகழ்கால நுகர்வு. அவங்க கிடைக்கிற வருமானத்துல இருந்து அந்த நிகழ்கால நுகர்வை குறைச்சோம் அப்படின்னு சொன்னா சேமிப்பு உருவாகும். சேமிப்புன்ற அடிப்படையில அந்த வருமானத்துல இருந்து நிகழ்கால நுகர்வை கழிச்சோம்னா சேமிப்பு வைக்கும். அப்ப சேமிப்பின் மூலமா முதலீடு உருவாகும். முதலீட்டு மூலமா மூலதனமாக்கத்தின் மூலமா பொருளாதார வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்ப கிளியரா விளங்கினா பொருளாதார வளர்ச்சிக்கு இது வந்து எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர்பு படுதுன்னு சொல்லி கிளியரா விளங்கினா? ஓ சார் விளங்கினேன். சரியா? இதை தெளிவா விளங்கிக் சரி. அப்ப அதே மாதிரி இப்ப உதாரணமா ஒரு சமூகம் வந்து ரைட். இப்ப 2 விடயத்தை நாங்க பேசிக்கா நாங்க பார்க்க போறோம். முதலாவது அந்த நிகழ்கால நுகர்வு எதிர்கால நுகர்வுன்ற அடிப்படையில தான் நாங்க பார்க்க போறோம். முதலாவது ஒரு சமூகம் வந்து நிகழ்கால நுகர்வு வந்து சிறிய அளவால இழக்க தயாராகிக்குது. நிகழ்கால நுகர்வ நிகழ்கால நுகர்வ சிறிய அளவால இழக்க தயாராகிக்குது. சரியா? சிறிய அழகால இழக்கிறதுக்கு தயாராகிக்குது. அப்ப நிகழ்கால நுகர்வை சிறிய அளவால இழக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி எப்படின்னு சொல்லி சிம்பிளா நீங்க இந்த இதன் அடிப்படையிலேயே வாங்க பார்ப்போம். இப்படியே தொடர்ச்சியா வந்து நீங்க இதை சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடக்க போகுது? சிறிய அழகால இந்த நிகழ்கால நுகர்வை குறைச்சா பொருளாதார வளர்ச்சி எப்படி மாற்றம் அடையும்? பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்? சரியா சொல்லுங்க பார்ப்போம். சிறிய அழகால என்ன செய்யறான்? குறைக்கிறான், இழக்கிறான் நிகழ்கால நுகர்வு. அப்ப நிகழ்கால நுகர்வு சிறிய அளவால குறைச்சா பொருளாதார வளர்ச்சி எப்படி அதிகரிக்கும்? அதிகரிக்கும். ஓகே, எப்படி அதிகரிக்கும்? சேமிப்பால வளர்ச்சி அடையும் சரி, பொருளாதார வளர்ச்சி அடையும் சரி, எப்படி அடையும்? சேமிப்பு அதிகரிச்சு அதான் சேமிப்பு அதிகரிச்சு, முதலீடு அதிகரிச்சு, மூலதனவாக்கம் அதிகரிச்சு பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்பட போகுது. அப்ப பொருளாதார வளர்ச்சியின் அளவு வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக ஈக்குமா மிக குறைவாக ஈக்குமா? எப்படி இருக்கும்? அதிகமாக எப்படி பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிக்கும்? மிக சிறிய அளவுல தானே நிகழ்கால நுகர்வை குறைக்கிறான். நிகழ்கால நுகர்வை சிறிய அழகால குறைச்சா எப்படி பொருளாதார வளர்ச்சி மிக பெருசாயிக்கும்? பொருளாதார வளர்ச்சி மிக குறைவா தான் நிக்க போகுது. அதாவது சிறிய அளவு மிக குறைவாக வளர்ச்சியின் வீதம் வந்து குறைவாயிக்கும். உங்களுக்கு விளங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா ஒரு அளவு கொஞ்சம் விளங்கி நான் சொல்றது. அவன் குறைக்கிற அளவு எந்த அளவு குறைக்கிறான்? சிறிய அளவால குறைக்கிறான். அப்ப சிறிய அளவால குறைச்சா பொருளாதார வளர்ச்சி வந்து என்ன செய்ய போகுது? கொஞ்சம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைய போகுது. அப்ப பொருளாதார வளர்ச்சி வீதம் எப்படி? மிக குறைவாக இருக்கும். மிக குறைவாக இருக்கும். உங்களுக்கு விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். பொருளாதார வளர்ச்சியின் அளவை நிகழ்கால நுகர்வு வந்து இப்ப அதே மாதிரி 2வது விடயத்துக்கு வாரமே. 2வது விடயம் ரைட். அதையும் சொன்னாதானே உங்களுக்கு விளங்கும். இப்ப நிகழ்கால நுகர்வை என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா பெரிய அளவால நிகழ்கால நுகர்வு வந்து பெரிய அளவால இழக்கிறான். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சி வந்து என்ன நடக்கும்? பொருளாதார வளர்ச்சி எப்படியோ இழக்கிறான்னு நினைக்க நிகழ்கால நுகர்வா இழக்கிறான். ஆனா இதுல வந்து என்ன செய்யறான்? சிறிய அளவால இழக்கிறான். இதுல வந்து பெரிய அளவால இழக்கிறான். அப்ப சிறிய அளவால இழக்கிற டைம்ல பொருளாதார வளர்ச்சி மிக குறைவாயிக்கும். அதே மாதிரி பெரிய அளவால நுகர்வு அதாவது நிகழ்கால நுகர்வை இழந்தான் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி என்ன நடக்க போகுது? அதிகமாக இருக்கும். விளங்கி நான் சொல்றது. பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்க போகுது. இதன் விஷயம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நாங்க நல்லா கொள்கையா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் பேசிக்கா? சேமிப்பு, முதலீடு, மூலதனம் அது இல்ல பேசிக்கா நாங்க என்ன செய்யணும்? எங்களோட அடிப்படை என்ன? நிகழ்கால நுகர்வு நாங்க என்ன செய்யணும்? செலவு விளங்கல? குறைக்கணும். நிகழ்கால நுகர்வு என்ன செய்யணும்? எதிர்கால நுகர்வு நிகழ்கால நிகழ்கால நுகர்வு நுகர்வு நாங்க என்ன செலவை செய்யணும்? குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? உயர்ந்த அளவால பொருளாதார வளர்ச்சி அடையணும்னு சொன்னா பெரிய அளவான ஒரு நல்லா அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது, நிகழ்கால நுகர்வு என்ன செய்யணும்? பெரிய அளவால குறைச்சால் இழந்தால் தான் பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்ந்த அளவுல இருக்கும். இதுதான் இந்த பேசிக்கத்தான் நீங்க விளங்கி கொள்ளணும். இந்த விடயத்தை விளக்குறதுக்காக தான் இவ்வளோ நான் உங்களுக்கு வந்து அடிப்படையில இருந்து உங்களுக்கு மூலதன பண்டம் அந்த இது மூலதனம் சேமிப்பு எப்படி உருவாகுது வருமானத்துல இருந்து நிகழ்கால நுகர்வை கழிக்கிறது இப்ப இது எல்லா விஷயமும் சொன்ன காரணம் என்ன காரணம் என்ன இந்த ரெண்டு விடயத்தையும் வந்து விளக்குறதுக்காக. என்ன விடயம்? நிகழ்கால நுகர்வு வந்து நிகழ்கால நுகர்வை நாங்க என்ன செய்ய போறோம்? சிறிய அழகால இழந்தோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சியின் அளவு வந்து மிக குறைவாக இருக்கும். அதே மாதிரி நிகழ்கால நுகர்வு பெரிய அளவால இழந்தோம் அப்படின்னு சொன்னா உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும் அப்படின்ட்டு தெளிவாக விளங்கிக் கொள்வோம். சரியா? ரைட். இது கிளியரா? இது கிளியரா? அப்ப நாங்க எப்படி இந்த விடயத்துக்கு வந்து இந்த 1வது விஷயத்துக்கு வந்து எப்படி நாங்க வரைபடத்தை மூலமா காட்டுறது அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி, இதுல வந்து நுகர்வு பண்டம், இதுல மூலதன பண்டம். நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். சரி, இப்படி நாங்க வச்சுக்கொள்வோம். சரியா? அப்ப இதுல வந்து 500, இதுல வந்து 600. இப்ப என்ன செய்யறான்? நுகர்வு பண்டத்துக்காக அதிகமாக வந்து என்ன செய்யறான்? வளங்களை பயன்படுத்துறான். வளங்களை வந்து நுகர்வு பண்டத்துக்காக அதிகமாக பயன்படுத்துறான். அப்ப என்னது? 400 இதுல வந்து 200 அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். அப்ப நுகர்வு பண்டத்துக்காக அதிகமான வளங்களை பயன்படுத்தினா மூலதன பண்டங்களோட உற்பத்தியை வந்து என்ன செய்ய போகுது? சொல்லுங்க பாப்போம். குறைவடைய போகுது. அப்ப நுகர்வுக்காக அதிகமாக பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா நிகழ்கால நுகர்வு எப்படி இருக்கும்? நிகழ்கால நுகர்வு நிகழ்கால நுகர்வு அதிகமாயிக்கும். அப்ப நிகழ்கால நுகர்வு வந்து பெரிய அளவால அதிகரிக்கிறானா? அதாவது என்னது? நிகழ்கால நுகர்வு வந்து சிறிய அளவால இழக்கிறானா? பெரிய அளவால இழக்கிறானா? நிகழ்கால நுகர்வு அதை சொல்லுங்க பாப்போம். சிறிய அளவால. அப்ப சிறிய அளவால அதாவது இழந்தான் அப்படின்னு சொன்னா எதிர்கால பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதிகமாகிக்கும். பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிக்குமா குறைவாகிக்குமா? குறைவாக இருக்கும். இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். சரியா? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மிக குறைவாக காணப்படும். சரியா? பொருளாதார வளர்ச்சி எதிர்கால பொருளாதார வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும். சரி, அப்ப எப்படி நாங்க காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து 2009 அப்படின்னு சொன்னா அந்த கோடு 2009 இருக்குது அப்படின்னு சொன்னா 2010 ஆகிற டைம் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து சின்ன அளவால தான் அதிகம் பாருங்க. சின்ன கோடுல காட்டுறேன். சின்ன அளவால தான் 2010ல சின்ன அளவால தான் என்ன செய்ய முடியும் சொன்னா அதிகரிக்கும். பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பொருளாதார வளர்ச்சி வந்து மிக குறைவாக காணப்படும். பொருளாதார வளர்ச்சி வந்து என்ன செய்ய போகுது? மிக குறைவாக காணப்பட போகுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப என்ன செய்யறான்? இவ்வாறான நிலைமையில நிகழ்கால நுகர்வை சிறிய அழகால இழக்கிறதுக்கு தயாராயிருந்தான் அப்படின்னு சொன்னா எதிர்கால பொருளாதார வளர்ச்சி என்ன நடக்கும்? மிக குறைவாக இருக்கும். கொஞ்சமா தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நிகழ்காலத்தின் நுகர்வு வந்து இழக்கிறதுக்கு தயாராவே இல்லை அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்.
இல்ல. இல்ல. உங்களுக்கு விளங்கினா உங்களுக்கு சொல்றது. நிகழ்காலத்துல நுகர்வை இழக்கிறதுக்கு தயாராக இல்ல அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? இல்ல சார். இல்ல. விளங்கினா சொல்றது. கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையும் செலவழிச்சான் அப்படின்னு சொன்னா. கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையும் செலவழிச்சான் அப்படின்னு சொன்னா, சேமிப்பு உருவாகுமா? சேமிப்பு இல்ல உருவாகுமா? இல்ல. சேமிப்பு உருவாகாட்டி முதலீடு உருவாகுமா? உருவாகாது. உருவாகாது. மூலதனமாக்கம் நடைபெறுமா நினைக்க? நடைபெற இல்ல. நடைபெறாது. அப்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? இல்ல சார். இல்ல. சரியா? இதான் இந்த நுகர்வோன் அதாவது என்னது நிகழ்கால நுகர்வு சிறிய அழகால இழந்தான் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் வரும். அதே மாதிரி நாங்க அடுத்த கட்டத்துக்கு வரோமே நிகழ்கால நுகர்வை பெரிய அளவால இழக்கப்போம். நிகழ்கால நுகர்வை பெரிய அளவால இழந்தா நீங்க சொல்லுங்க பாப்போம். பேசிக்கா பொருளாதார வளர்ச்சி என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ஆ பொருளாதார வளர்ச்சி என்ன நடக்கும்? அதிகமாக அதிகமாக இருக்கும். விலைங்க நாங்க சொல்றது உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும். அதை நாங்க எப்படி வரைபடத்துல காட்டுறது பாருங்க. வரைபடத்துல நாங்க காட்டுற டைம்ல இது பிபிசி வலை. சரியா? பிபிசி வலை. சரி. இது நுகர்வு பண்டம் அதே மாதிரி மூலதன பண்டம். இது 0. சரி. இப்ப இதுல 500 இதுல 600 எடுக்கும். 600. சரி. இப்ப என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா நுகர்வு பண்டத்துக்காக நுகர்வு பண்டத்தை அதாவது நுகர்வு பண்டத்தை நிகழ்கால நுகர்வு குறைக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த அளவு வருது. சரியா? அவன் நுகர்வு பண்டத்தை குறைச்சிட்டு மூலதன பண்டத்தை உற்பத்தி செய்ய அதிகமாக மூலதன பண்டத்தை உற்பத்தி செய்யறான். அதாவது இதுல 500 இதுல 200 அப்படின்னு சொல்லி உற்பத்தி செய்யறான். அப்ப நிகழ்கால நுகர்வு என்ன செய்யறான்? நிகழ்கால நுகர்வு என்ன செய்யறான்? நல்லா குறைக்கும். நிகழ்கால நுகர்வு நல்ல பெரிய அளவால இழந்தான். ஆனா மூலதன பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்குது. அப்ப மூலதனம் அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வளர்ச்சி என்ன நடக்கும்? பொருளாதார வளர்ச்சிக்கு நடக்கும் அதிகமாகும். அப்ப எப்படி இப்படி பெருசா என்ன செய்யப்போம்? அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி. இது 2009 சொன்னா இது 2010 இப்படி பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை காணப்போகுது. இல்லைங்களா? இப்படித்தான் நாங்க நிகழ்கால நுகர்வு பெரிய அளவால இழந்தோம் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் நாங்க ஒரு வரைபடத்துல காட்டுறது. சரியா? இந்த விடயம் விளங்கினா வெரி குட். சரி. அடுத்ததாக என்ன விஷயம்னு சொன்னா சரி கொஞ்சம் வெயிட். இப்ப நாங்க அடுத்த விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா துறை ரீதியான வளர்ச்சி. துறை ரீதியான வளர்ச்சி. அப்ப துறை ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்ற அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொல்றது என்ன சரி ஒரு காரணத்தினால குறித்த ஒரு பண்டத்தின் உற்பத்தியில மாத்திரம் ஒரு தோன்ற ஒரு அதிகரிப்பைத்தான் நாங்க என்ன சொல்றோம் துறை ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப மூலதன பண்டத்துல மாத்திரம் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. என்ன சொல்றது அந்த மூலதன பண்டத்துல மாத்திரம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா மூலதன பண்டத்துல உற்பத்தியில மட்டும் என்ன செய்ய போகுது? அதிகரிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம்? துறை ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்னது? தொழில்நுட்ப வளர்ச்சியை போல எந்த என்ன சரி ஒரு காரணத்தினால இது மாதிரி என்ன சரி ஒரு காரணத்தினால என்ன ரீசனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த காரணத்தினால ஏதாவது ஒரு காரணத்தினால குறித்த ஒரு பண்டத்தின் உற்பத்தியில மட்டும் தோன்ற அதிகரிப்பை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா துறை ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு சொல்றது துறை ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான ஒரு துறை ரீதியான வளர்ச்சியை நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு சமமற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம்.
ஏதோ ஒரு வகையில ஒரு சமமற்ற வளர்ச்சி. அப்ப மூலதன பண்டத்துல மட்டும் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த துறை ரீதியான வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, எப்படி நாங்க பிபிசி வலையில காட்டுறது? இது நுகர்வு பண்டம். அதே மாதிரி இதுல மூலதன பண்டம் அப்படின்னு சொன்னா, மூலதன பண்டத்துல மாத்திரம் அதிகரிப்பு ஏற்பட போகுது. நாங்க இப்படி காட்டுறது. அதே மாதிரி நாங்க மாத்தி யோசிப்போமே, நுகர்வு பண்டத்துல மாத்திரம் அதிகரிப்பு ஏற்பட போகுது. அதை நாங்க எப்படி காட்டுவோம்? எப்படி காட்டுவோம்? இவ்வாறு காட்டுவோம். விளங்க சொல்றது. அப்ப இப்படி துறை ரீதியான வளர்ச்சி இப்படிதான். அதாவது ஒரு பண்டத்துல குறித்த ஒரு பண்டத்தின் உற்பத்தியில மாத்திரம் அதிகரிப்பு ஏற்படுத்து. பாருங்க, இதுல மட்டும் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அப்ப நுகர்வு பண்டத்துல மாத்திரம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இப்படி காட்டுவோம். மூலதன பண்டத்துல மாத்திரம் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இப்படி காட்டுவோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? துறை ரீதியான வளர்ச்சி. துறை ரீதியான வளர்ச்சின்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் கடைசி விஷயம். ரைட். நாடொன்றுண்ட ஒரு நாட்டுண்ட உற்பத்தி இயல் அளவுல ஏற்படும் மாற்றத்தை உற்பத்தி சாத்திய வலையில காட்ட போறோம். இல்லைங்கண்ணா, உற்பத்தி இயல் அளவுல ஏற்படும் மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பிபிசில காட்ட போறோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த நாடொன்றுல உற்பத்தி இயலளவுல மாற்றத்தை ஏற்படுத்துற காரணிகள் என்ன அப்படின்றத முதலாவது அந்த பேசிக்கான விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். காரணிகள் விளங்கி நான் சொல்றது. அப்ப இது அதாவது உற்பத்தியில ஒரு நாடொன்றோட உற்பத்தி இயலளவுல ஏற்படும் மாற்றத்தை நாங்க பிபிசி வலையில காட்டணும் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா விளங்கிக்கணும். அப்ப அப்படின்னு சொன்னா உற்பத்தி இயலளவுல உற்பத்தி இயலளவுல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத விளங்கிக்கொள்ளணும். 2 காரணம் இது என்னன்னு சொன்னா, முதலாவது வளர்த்திரட்சி மாற்றம் அடைகிறது. வளத்திரட்சி மாற்றம் அடைகிறது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. சரி, வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. சரி, வளத்திரட்சி மாற்றம் அடைகிறது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. சரி, வளத்திரட்சி மாற்றம் அடைகிறது. இரண்டாவது வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. அப்ப வளத்திரட்சி மாற்றம் அடைகிறத நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம், காரணிகளோட கிடைப்பனண்ட அளவு. அத நீங்க ஒரு ஆள் கேட்டீங்க, நஸ்லா தானே கேட்டீங்க, வளத்திரட்சினா என்னன்னு சொல்லுங்க. வளத்திரட்சி என்ன சொன்னா நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், காரணிகள், உற்பத்தி காரணிகள் என்னது, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மைன்ற எவ்வளவு ஈக்குது கிடைப்பன உண்ட அளவு. இல்லைங்களா? காரணி கிடைப்பன உண்ட அளவைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போறோம்? என்னன்னு சொல்லுவோம் நஸ்லா? வளத்திரட்சி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க நான் சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருளாதாரத்தின் வளர்த்திரட்சியின் மாற்றம் 2 வகையில நடைபெற போகுது. 2 வகையில நடைபெற போகுது. சரி, முதலாவது என்னன்னு சொன்னா வளர்த்திரட்சி அதிகரிக்கிறது. வளர்த்திரட்சி என்ன செய்யறது? அதிகரிக்கிறது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் வளர்த்திரட்சி குறைவடைகிறது. குறைவடைகிறது. சரியா? அப்ப வளர்த்திரட்சியின் மாற்றம் 2 விடையில மாற்றம்னு சொன்னா அதிகரிப்பு, குறைவு. விளங்கினா? அப்ப வளர்த்திரட்சி அதிகரிக்கலாம், குறைவடையலாம். அதே மாதிரி அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. இப்போ வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறதும் பொருளாதாரத்துல 2 முறைகள்ல இடம்பெறும். முதலாவது என்னன்னு சொன்னால் முதலாவது விடயம் வளங்களோட விளைதிறன் உயர்வு, வளங்களோட விளைதிறன் அதிகரிக்கிறது, உயர்வடைகிறது. இரண்டாவது விடயம் வளங்களோட விளைதிறன் குறைவடைகிறது. வளங்களோட விளைதிறன் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் குறைவடைகிறது. இப்படியாக வளங்களோட விளைதிறன் மாற்றம் 2 முறையில இடம்பெறும். இதைத்தான் நாங்க அந்த வரைபடத்தின் மூலமா தெளிவா விளக்க போறோம். சரி, இப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வரோம். இந்த விஷயத்துக்குள்ள வரோம். வளங்களோட விளைதிறன், அதாவது என்னது, வளத்திரட்சி மாற்றம் அடைகிறதுல முதலாவது விடயம் வளத்திரட்சி அதிகரிக்கிறது.
இப்ப இந்த வளத்திரட்சி அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள், வளத்திரட்சி அதிகரிப்புன்னு சொன்னா வளத்திரட்சி அதிகரிப்புனால பொருளாதாரத்தின் உற்பத்தி இயலளவு வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். ஓவா இல்லையா? உற்பத்தி இயலளவு அதிகரிக்குமா இல்லையா? சார் அதிகரி உற்பத்தி இயலடாது எங்ககிட்ட அதிகமான வளங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, விளங்கி நான் சொல்றது அதிகமான காரணியில கிடைப்பணும், நிலம் அதிகமா கிடைக்குது, உழைப்பு மூலதனம் முயற்சியான அதிகமா கிடைச்சுன்னு சொன்னா எங்களோட உற்பத்தியின் இயலளவை நாங்க என்ன செய்யலாம், அதிகரிச்சு கொள்ளையிடும். அப்ப உற்பத்தி இயலளவு அதிகரிச்சு சார் விலங்கல்ல இயலளவன்டாக்கென்ತೆ உற்பத்தி இயலளவுன்னா எங்களால எவ்வளவு வந்து உற்பத்தி செய்ய இயலும், இயலுமானது. விளங்கி நான் சொல்றது ஏழுமான உற்பத்தி எவ்வளவு ஏழும், விளங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ சார் சரியா? அப்ப உற்பத்தி இயலளவு அதிகரிச்சு உற்பத்தி சாத்திய வலை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, வளத்திரட்சி அதிகரித்தா உற்பத்தி இயலளவு அதிகரித்தா உற்பத்தி சாத்திய வலை என்ன நடக்கும்? உற்பத்தி எங்களுக்கு அதிகமா செய்யலும்டா. வலதுபுறம் நோக்கி வலதுபுறம் நகர போகுது, வலப்புறம் நகரும். விளங்கினா? அப்ப வளத்திரட்சி அதிகரிக்கும். அப்ப காரணி இப்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேனே, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேனே. ஊழியர்கள் அதிகமாயிக்கிறாங்க. ஒரு உற்பத்தி செய்யறதுக்காக ஊழியர் அதிகமாயிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிபிசி வேலை என்ன நடக்கும்? அதிகமாயிருக்கும் வலதுபுறம் நோக்கி நகரும் அப்ப காரணி அதிகமா கிடைக்குது, வளத்திரட்சி அதிகரிக்குது, வளத்திரட்சி அதிகமாகிக்குது. அப்ப என்ன நடக்கும்? பிபிசி வலை வலப்புறம் நகரப்போகுது. இப்படி நீங்க இப்ப உதாரணமா ஒரு விடயத்தை தேரிய சொல்ற டைம்ல உதாரணங்களின் மூலமா நிறைய விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். விளங்கி நான் சொல்றது இப்ப காரணி நிலம் அதிகமா கிடைக்குது, உழைப்பு மூலதனம் முயற்சியாண்மை விளங்கி நான் இப்படியான காரணியில கிடைப்பணம் அதிகளவாக இருந்துச்சுன்னு சொன்னா, அளவு அதிகரிச்சுன்னு சொன்னா வளத்திரட்சி என்ன நடக்கும்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா வளத்திரட்டு அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா உற்பத்தி சாத்திய வலையை வந்து நாங்க வலப்புறம் நகர்த்தி காட்டுவோம். சரி, அப்ப இப்படியான இந்த வளத்திரட்சி அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்றதை விளங்கிக் கொள்ளும். வளத்திரட்சி எப்படி ஏன் வளத்திரட்சி அதிகரிக்குது, என்னென்ன காரணத்தால வளத்திரட்சி வந்து அதிகரிக்குது அப்படின்றதையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, புதிய பலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, புதிய வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா வளத்திரட்சி அதிகரிக்கும். 2வது விடயம், புதிய வளங்களோட உரிமையை பெற்றாங்க அப்படின்னு சொன்னா, புதிய வளங்களோட உரிமை அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, விளங்கி நான் சொல்றது உரிமை அவங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா காரணி கிடைப்பனவும் அதிகமாயிக்கும் தானே. விளங்கி நான் சொல்றது. அப்ப இது வந்து 2வது காரணி. 3வது காரணி என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து வளங்கள் உட்பாய்ச்சப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து வளங்கள் உட்பாய்ச்சப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து காரணிட்ட கிடைப்பணும் அதிகளவாயிக்குமா இல்லையா? அதிகளவாயிக்குமா இல்லையா? அதிகமாக இருக்கும் அதிகமாய். அப்ப வெளிநாட்டுல இருந்து வளங்கள் உட்பாய்ச்சப்பட்டுச்சுன்னு சொன்னா வளத்திரட்சி அதிகமாயிக்க போகுது. பிபிசி வலை வந்து வலப்புறம் நகர போகுது. அதே மாதிரி 4வது காரணி, புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் வளங்களோட அளவை வந்து அதிகரிக்கிறது. புதிய தொழில்நுட்பத்தின் மூலமா வளங்களோட அளவை வந்து என்ன செய்யறது? அதிகரிக்கிறது. இதன் காரணமா வளத்திரட்சி அதிகரிக்குமா இல்லையா? வளத்திரட்சி அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்க போகுது. அப்ப இதுவும் வந்து ஒரு காரணம். 5வது காரணம் என்னன்னு சொன்னா உற்பத்தி சாத்திய வலையில அதிகரிப்பை ஏற்படுத்துற காரணி, அல்லது வந்து உற்பத்தி சாத்திய வலையை வந்து வலப்புறம் நகர்த்துற காரணி, அல்லது வந்து வளத்திரட்சி அதிகரிக்கிற காரணி. 5வது காரணம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு கடன்கள் உதவிகள் மூலம் வந்து முதலீடுகள் என்பவற்றை வந்து அதிகரிக்கிறது. நான் சொல்றது வெளிநாட்டு கடன் ஆகிக்கலாம். அதே மாதிரி வந்து உதவிகள் மூலம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா முதலீடுகள் மூலம் வந்து என்ன செய்யறது அதிகரிக்கிறதன் மூலமா என்ன நடக்கும்? வளத்திரட்சி அதிகரிக்க போகுது. அப்ப இப்படியான இந்த 5 காரணங்களாலையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த வளத்திரட்சி வந்து அதிகரிக்க போகுது. அதாவது என்னது பிபிசி வலை வலப்புறம் நகர்றதுக்கான காரணம். பிபிசி வலையில வந்து உற்பத்தி சாத்திய வலை அதிகரிப்பை ஏற்படுத்துற காரணி, பிபிசி வலை வலப்புறம் நகர்றதுக்கான காரணின்னு சொல்லலாம். விளங்கினா? வளத்திரட்சி அதிகரிக்கிற காரணின்னு சொல்லலாம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப அந்த 5 காரணிகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணம்? புதிய வளங்களோட கண்டுபிடிப்பு ரைட், வெளியிலிருந்து வளங்கள் உட்பாய்ச்சப்படுக ரைட், புதிதான வளங்களை உரிமை பெறுக ரைட், வெளிநாட்டு கடன்கள் உதவிகள் முதலீடு என்பவற்றை வந்து பெறுக ரைட். ரைட். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த வளத்திரட்சி அதிகரிக்கிறதுக்கான காரணி, அல்லது இப்படியும் சொல்லலாம்,
பிபிசி வலைய வலப்புறம் நகர்த்துறதுக்கான காரணி இப்படியும் சொல்லலாம். பிபிசி வலை அதிகரிக்கிறதுக்கான காரணிகளாகவும் சொல்லலாம். ஆனா என்ன சொல்றது, உற்பத்தி சாத்தியம் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணிகளாகவும் சொல்லலாம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது ரைட். இது 5 காரணியும் தெளிவாக நினைக்கும். சரி, வலப்புறம் நகர போகுது. அடுத்ததாக வலத்திரட்டியில மாற்றத்துல 2வது விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, 2வது விடயத்துக்குள்ள வாரம் சரி 2வது விடயத்துக்குள்ள வாரம் வளத்திரட்சி வந்து குறைவடைகிறது. அப்ப இந்த வளத்திரட்சி வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம். வளத்திரட்சி குறைவடைஞ்சுன்னு சொன்னா சிம்பிளா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு மாற்றமா பிபிசி வலை என்ன நடக்க போகுது? இடதுபுறம் நோக்கி நகரப்போகுது. இடதுபுறம் நோக்கி நகர போகுது. இடதுபுறம் நோக்கி நகர போகுது. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அப்ப இடதுபுறம் நோக்கி நகர்வுன்னு சொன்ன வளத்திரட்சி குறைவு அப்படின்னு சொன்னா என்ன, பொருளாதாரத்தின் வள திரட்சி குறைவதனால உற்பத்தி இயலளவு என்ன நடக்கும், உற்பத்தியை வந்து செய்யறதுக்கான இந்த இயலளவு என்ன நடக்கும், குறைவடையுமா இல்லையா? குறைவடையும். குறைவடையும். ஆனா என்ன சொல்றது, அப்ப குறைவடைஞ்சு என்ன செய்ய போகுது, உற்பத்தி இயல்தகவு எல்லை, உற்பத்தி இயல்தகவு வலை வந்து இடதுபுறம் நகர போகுது. நான் சொல்றது அப்ப இப்படியான உற்பத்தி இயல்தகவு எல்லையை வந்து இடதுபுறம் நகர்றதுக்கான காரணி அல்லது வளத்திரட்சி குறைவடைகிறதுக்கான காரணி வந்து 3 காரணிகள் இருக்குது. 3 காரணிகள் இருக்குது. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா யுத்தம் காரணமாக வளங்கள் வந்து என்ன செய்யறது, அழிவடைகிறது. வளங்கள் அழிவடைகிறது. இது முதலாவது காரணம். இப்படி வந்து அழிவடைகிறதின் மூலமா வளத்திரட்சி குறைவடையும். வளத்திரட்சி குறைவடைகிறதன் மூலமா உற்பத்தியின் இயலளவு குறைவடையும். உற்பத்தியின் இயலளவு குறைவடைகிறதன் மூலமா பிபிசி வலை என்ன நடக்க போகுது, இடதுபுறம் நோக்கி இடப்புறம் நகர போகுது. இது முதலாவது இடப்புறம் நகர்றதுக்கான முதலாவது காரணம். இல்லைங்களா? 2வது விடயம் என்னன்னு சொன்னா இயற்கை அழிவு. அப்ப இயற்கை அழிவுன்னு சொன்னா என்ன, இயற்கை அழிவுன்னு சொன்னா என்ன, அதாவது என்னது, சுனாமி ஏற்படுறதாகலாம், வெள்ளம், அதே மாதிரி வந்து வறட்சி ஏற்படுறது. விலங்கு நான் சொல்றது வறட்சி ஏற்படுது. இப்படியான அந்த இயற்கை அனர்த்தங்கள் அல்லது இயற்கை அழிவுகள் காரணமாகவும் என்ன நடக்கும்னு சொன்னா பிபிசி வலை இடப்புறம் நகரும். விலங்கு நான் சொல்றது வளத்திரட்சி வந்து குறைவடைந்து, விலங்கினா உற்பத்தி குறைவடைந்து, சரி, உற்பத்தியின் இயலளவு குறைவடைந்து பிபிசி வலை வந்து இடப்புறம் நகரப்போகுது. 2வது காரணம். 3வது காரணம், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து குறைவடைகிறது. வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைஞ்சு அப்படின்னு சொன்னா எங்களோட நாட்டுக்கு வந்து வளங்கள் வந்து அதிகமா கிடைக்காது. காரணி கிடைப்பன அளவு வந்து குறைவாக இருந்துச்சுன்னு சொன்ன வளத்திரட்சி குறைவடைந்து உற்பத்தி இயலளவு என்ன நடக்க போகுது, குறைவடைய போகுது. பிபிசி வலை என்ன நடக்கும், இடதுபுறம் நோக்கி நகரும். இடதுபுறம் நோக்கி நகரும். விளங்கி நான் சொல்றது இது 3 காரணம். அப்ப 3 காரணத்தையும் சொல்லுங்க பாப்போம். வளத்திரட்சி குறைவடைறதுக்கான 3 காரணம். யுத்தம் காரணமாக வளங்கள் வந்து அழிவடையுது. வெளிநாட்டு முதலீடுகள் வந்து குறைவடையுது. இயற்கை அழிவுகள் ஏற்படுது. வெரி குட். சரி, அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விடயம் என்னென்றால் வளங்கள்ட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. சரியா? அடுத்த கேட்டகரிக்குள்ள வாரம் வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது. அப்ப வளங்களோட விளைதிறன் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொன்னால் 2 முறையில மாற்றம் அடையும் பார்த்தோம். முதலாவது என்னது, வளங்களோட விளைதிறன் வந்து அதிகரிக்கிறது. 2வது வளங்களோட விளைதிறன் வந்து குறைவடைகிறது. வளங்களோட விளைதிறன் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தில் இருக்கிற வளங்களோட விளைதிறன் உயர்வடைகிறதன் மூலம், பொருளாதாரத்தில் இருக்கிற வளங்களோட விளைதிறன் அப்படின்னு சொன்னா விளைதிறன்டா என்ன, விளைண்டா என்ன, விளைத்திறன்டா என்ன, ஓரளவு உள்ளீட்டுக்கான பெறக்கூடிய வெளியீட்டு அளவு. அதாவது குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீடுகளை பெற்றுக்கொள்றது. ஓவா இல்லையா? குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீடுகளை வந்து பெற்றுக்கொள்றது. இதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், பொருளாதார விளைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பொருளாதார விளைதிறன் உயர்வு அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் ஒன்றுள்ள வளங்களோட விளைதிறன் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னோம். பொருளாதாரத்தின் வளங்களோட விளைதிறன், அதாவது குறைஞ்ச வளங்களை பயன்படுத்தி அதிகமான உற்பத்தியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா உயர்வடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தின் உற்பத்தியின் இயலளவு அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். உற்பத்தியின் இயலளவு என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. அப்ப உற்பத்தியின் இயலளவு அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா உற்பத்தி சாத்திய வலை எப்படி இருக்கும்,
உற்பத்தி சாத்திய வலை வந்து எவ்வாறு காணப்படும்? வலதுபுறம் நோக்கி நகரும். வலதுபுறம் நோக்கி நகரும். வலதுபுறம் நோக்கி நகரும். அப்ப உற்பத்தி இயலளவு அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னால், உற்பத்தி இயலளவு அதிகரிச்சுன்னு சொன்னா பிபிசி வலை வந்து வலதுபுறம் நோக்கி நகரும். வலைங்க அந்த குறியீடுகள் எல்லாம் நான் போட சொல்லிக்கிறேன். PPC1, PPC2 இதுல வந்து 0, இதுல வந்து என்ன சரி 2 பண்டங்களோட பேரு துணி, அரிசி அந்த மாதிரி 2 பண்டங்களை வந்து குறிப்பிடுறது. விளங்கி நான் சொல்றது. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அப்ப வளங்களோட விளைதிறன், அதாவது குறைஞ்ச உள்ளீட்டில் அதிகமான வெளியீடுகள் பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா, விளங்கி நான் சொல்றது, கொஞ்சம் உள்ளீட்டு நிறைய உற்பத்திகளை பெற்றோம் அப்படின்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் வந்து உயர்வாய்க்க போகுது. அப்போ வளங்களோட விளைதிறன் உயர்வாயிருந்துச்சுன்னு சொன்னா, உயர்வடைகிறதன் மூலம் பொருளாதாரத்தின் உற்பத்தியின் இயலளவு என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. அதிகரிச்சுன்னு சொன்னா அதிகரிக்கிறதன் மூலம் வந்து என்ன நடக்கும், அதிகரிக்கிறதன் மூலம் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த பிபிசி வலை வந்து வலப்புறம் நகரும். பிபிசி வலை வந்து என்ன நடக்கும், வலப்புறம் நகரும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இப்படியான இந்த உற்பத்தி இயலளவை அதிகரிக்கிற காரணி, உற்பத்தி இயலளவை வளங்களோட விளைதிறனை அதிகரிக்கிற காரணி வந்து, வளங்களோட விளைதிறனை அதிகரிக்கிற காரணிகள் வந்து 3 காரணி இருக்குது. சரி, வளங்களோட விளைதிறனை உயர்வடைய செய்யற 3 காரணி என்னன்னு சொன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றம், அதே மாதிரி 2வது விடயம் என்னன்னு சொன்னா புதிய தொழில்நுட்ப முறைகள், 3வது விடயம் வந்து அரசினால தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது. அரசினால் தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது. இந்த 3 காரணத்தின் மூலமாவும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வளங்களோட விளைதிறன் வந்து அதிகமாக இருக்கும். வளங்களோட விளைதிறன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ வளங்களோட விளைதிறனை அதிகரிக்கிற காரணி என்ன, தொழில்நுட்பம் வந்து முன்னேற்றம் அடைகிறது, புதிய தொழில்நுட்ப முறைகள் காணப்படுறது, அரசினால பயிற்சி, அதாவது தொழிலாளர்களுக்கு இப்படி நீங்க செய்யுங்க, இந்த மாதிரி உற்பத்தி செய்யுங்க, அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்காக, அவங்களோட நாலேஜை வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து என்னது பயிற்சிகளை வழங்குறது. இந்த 3 காரணிகளின் மூலமாகவும் என்ன நடக்கும், வளங்களோட விளைதிறன் அதிகரிக்குமா குறைவடையுமா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப பழங்களோட விளைதிறன் அதிகரிச்சுன்னு சொன்னா உற்பத்தி எவ்வளவு என்ன நடக்கும், அதிகரிக்கும். அதிகரிச்சுன்னா பிபிசி வலை எப்படி போகும், வலதுபுறம் நோக்கி நகரும். வலதுபுறம் நோக்கி நகரும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, சரி சரி இப்ப இதுல வந்து உற்பத்தி இயலளவு அதிகரிக்கிறதுல இன்னொரு விடயம் இது. ஒரு பண்டத்துல அல்லது ஒரு துறையில மட்டும் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, உற்பத்தி சாத்திய வலையில வலப்புறம் நகர்வு வந்து, இப்ப உதாரணமா இதுல நாங்க அரிசி, இதுல வந்து துணி அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே. அப்ப அரிசியில மட்டும் என்ன செய்யுது, அதிகரிப்பு ஏற்படுது, உற்பத்தியில வந்து விளைதிறன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, விளங்கினா உற்பத்தி விளைதிறன் அரிசியில மாத்திரம் தான் ஏற்படுது. 2 உற்பத்தி பண்ட சேர்க்கையில அரிசியில மட்டும்தான் என்ன செய்யுது, உற்பத்தி என்னது வளங்களோட விளைதிறன் வந்து அதிகமாகிக்குது. அப்ப அப்படின்னா நாங்க எப்படி வந்து இந்த பிபிசி வலையை நாங்க காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அரிசி இதுல துணிந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உற்பத்தியில, ஒரு பண்டத்துல, ஒரு துறையில மட்டும் வளங்களோட விளைதிறன் அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அரிசியை நாங்க எடுத்துக்கொள்ளும், அரிசியில மட்டும் எடுத்துக்கணும், அரிசியில மட்டும் தான் என்ன செய்யுது, விளைதிறன் அதிகமாகிக்கிட்டு அப்படின்னு சொன்னா அரிசியில மட்டும் அதிகரிக்கிற மாதிரி காட்டும். கலைஞர் நான் சொல்றது, அரிசியில மட்டும் அதிகரிக்கிற மாதிரி காட்டும். சரியா, இந்த விஷயம் கிளியரா, இது கிளியரா? அடுத்ததாக நாங்க 2வது விடயம் பார்க்கிறோம் என்னன்னா, வளங்களோட விளைதிறன் குறைவடைகிறது. வளங்களோட விளைதிறன் வந்து என்ன செய்யுது, குறைவடைகிறது. அப்ப வளங்களோட விளைதிறன் வந்து குறைவடைகிறது என்னன்னா, வளங்களோட விளைதிறன் குறைவடைதுன்னு சொன்னா என்ன, பொருளாதாரத்தின் வளங்களோட விளைதிறன் குறைவடைதுன்னு சொன்னா, அதாவது என்னது, குறைஞ்ச உள்ளீட்டுல நாங்க வந்து என்ன செய்யறது, அதிகமான உற்பத்திகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலை. நான் சொல்றது. அப்ப வளங்களோட விளைதிறன் வந்து என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. கொஞ்சம் உள்ளீட்டுல அதிகமான வெளியில பெற்றுக்கொள்ள முடியாத நிலை. அப்ப வளங்களோட விளைதிறன் என்ன நடக்கும், குறைவடைய போகுது. அப்ப இப்படியான நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, உற்பத்தி சாத்திய வலை, அதாவது என்னது, உற்பத்தி என்ன நடக்கும், உற்பத்தி இயலளவு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். குறைவாக இருக்கும்.
உற்பத்தி இயலளவு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா குறைவடைய போகுது. அப்ப குறைவடைந்து உற்பத்தி சாத்திய வலை வந்து எவ்வாறு நகரும்? இடதுபுறம் நோக்கி நகரும். இடதுபுறம் நோக்கி நகர போகுது. அதான் நான் சொல்றது, இடதுபுறம் நோக்கி நகர போகுது. அப்ப இப்படி இடதுபுறம் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இடதுபுறம் நோக்கி நகர்றதுக்கு வந்து மிக பிரதானமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் வந்து குறைவடையுது. அப்ப வளங்களோட விளைதிறன் குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஒன்று சொன்னா உற்பத்தி இயலவு குறைவடையும். உற்பத்தி இயலவு குறைவடைஞ்சு சொன்னால் என்ன நடக்கும்? பிபிசி வலை இடதுபுறம் நோக்கி நகர போகுது. பிபிசி வலை இடதுபுறம் நோக்கி நகர போகுது. அப்ப இந்த இடதுபுறம் நோக்கி நகரத்துக்கான காரணியை தாண்டி இந்த நாங்க என்ன சொல்லுவோம், இந்த வளங்களோட விளைதிறன் குறைவடைகிறதுக்கான 2 காரணி தான் என்னன்னா பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வந்து வெளிநாடு செல்லல். பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வெளிநாடு செல்லல். வெளிநாடு செல்லல். 2வது விடயம் என்னன்னு சொன்னா பழைய தொழில்நுட்ப முறைகள் வந்து பயன்படுத்தப்படுறது. பழைய தொழில்நுட்ப முறைகள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தப்படுறது. அப்ப இந்த 2 காரணத்தாலையும் என்ன நடக்கும்னு சொன்னா வளங்கள்ல விளைதிறன் குறைவடையும். அப்ப நிறைய வந்து வேலை செஞ்சாக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கள் வந்து வெளிநாடு சென்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குறித்த ஒரு நாட்டுல வந்து வளங்களோட விளைதிறன் வந்து குறைவடையும். அதே மாதிரி புதிய தொழில்நுட்ப முறைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. நிறைய தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியாலும் அதை பழைய தொழில்நுட்ப முறைகளையே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வளங்களோட விளைதிறன் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. விலங்கி நான் உங்களுக்கு சொல்லுது. அப்ப குறைவடைஞ்சு சொன்னா பிபிசி வலை என்ன நடக்கும்? பிபிசி வலை என்ன நடக்கும்? பிபிசி வலை நகரும். இடதுபுறம் நோக்கி நகரும். விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப இதுல வந்து நுகர்வு பண்டம், இதுல வந்து முதலீட்டு பண்டம் அப்படின்னு எடுப்போமே, சரியா? அல்லது கைத்தொழில் பண்டம் அப்படின்னு எடுப்போமே. அப்ப 2 பண்டத்திலையும் வந்து இப்ப கைத்தொழில் பண்டத்துல மாத்திரம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா உற்பத்தியின் அதாவது என்ன வளங்களோட விளைதிறன் குறைவடையுது. வளங்களோட விளைதிறன் வந்து நல்ல வினைகள் ஒண்ணு. வளங்களோட விளைதிறன் வந்து சரி கைத்தொழில் பொருட்கள்ல மாத்திரம் வந்து குறைவடைஞ்சு சொன்னா நாங்க எப்படி காட்டுறது? அதை எப்படி காட்டுறது? இது வந்து கைத்தொழில், இது வந்து நுகர்வு பண்டம். இப்ப என்ன நடக்குது? கைத்தொழில் பண்டத்தின் உற்பத்தியில மாத்திரம் வளங்களோட விளைதிறன் வந்து என்ன செய்யுது? அந்த துறையில மாத்திரம் வந்து வளங்களோட விளைதிறன் குறைவடையுது. அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி காட்டுவோம்? இவ்வாறு காட்டுவோம். இல்லைங்களா? கைத்தொழில மட்டும் குறைவடைகிற மாதிரி காட்டுவோம். இல்லைங்க நான் சொல்றது. இப்படி வந்து பிபிசி வலை வரப்போகுது. வரையிறேன் பார்த்துக்கோங்க. இதுல வந்து பிபிசி வலை 1, பிபிசி வலை 1 இதெல்லாம் குறித்து கொள்ளணும். பிபிசி வலை 1 இதுல வந்து நுகர்வு பண்டம், அதே மாதிரி இதுல வந்து கைத்தொழில் பண்டம். அப்ப கைத்தொழில் பண்டத்தின் உற்பத்தியில மாத்திரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வளங்களோட விளைதிறன் குறைவடையுது. அப்ப வளங்களோட விளைதிறன் கைத்தொழில் பண்டத்துல மாத்திரம் குறைவடைஞ்சுன்னு சொன்னா நாங்க கைத்தொழில் பண்டத்துல மாத்திரம் குறைவடைகிற மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பிபிசி வலைய வரைஞ்சு காட்டுவோம். சரியா? இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார் விளங்கின. ரைட், வெரி குட். சரியா? இதோட உங்களோட யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? இவ்வளவுதான் யூனிட் 1க்குள்ள இருக்கிற விஷயங்கள். சரி, அப்ப நாங்க வந்து யூனிட் 1 வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். 2 கிளாஸுக்கான ரெக்கார்டிங் தான் போட்டிக்கிறோம். இதுக்கு பிறகு வார கிளாஸஸ் எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங் கிடைக்கும். மற்ற விஷயம் என்னன்னு சொன்னா கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கிளாஸ் வராம இருக்க வேணாம். சரியா? கிளாஸ் அந்த அப்படி அவசரமான வேலைகளில் மட்டும் தான் கிளாஸை வந்து கட் பண்ணலாம். இல்லைங்களா? மற்றபடி எந்த ஒரு சான்ஸும் இருக்காது. மற்றது வந்து குரூப்ல நான் ரெக்கார்டிங் இதுக்கு பிறகு போட மாட்டேன். நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு ரெக்கார்டிங் வேணுமானாக்கள் உங்களோட ஏன் கிளாஸ் வரலன்றத ரீசனையும் சொல்லி நீங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டால் தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். இல்லைங்க நான் சொல்றது. இது வந்து நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப நீங்க ரெக்கார்டிங்க பாப்பீங்க தானே. இப்ப ரெக்கார்டிங்க பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து ரெடியா வைக்கணும். எல்லாரும் லைவா ஜாயின் பண்றதுக்கு. சரியா? டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் போடுவேன். அதுக்காக வந்து நீங்க ரெடியா வீடிங்க. ரைட்? அப்ப கம்ப்ளீட்டா யூனிட் 1 முடிச்சிட்டோம். யூனிட் 2 நாளைக்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் தருவேன் மற்ற தகவல்கள்.
ரைட். அப்ப இப்போதைக்கு கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.